أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய வாராந்த தலைப்பாக இஸ்லாத்தின் பார்வையில் பொழுதுபோக்கு என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நம்ம என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பொழுதுபோக்கு பற்றி இஸ்லாத்துடைய நிலைப்பாட்டில் நிறைய பேருக்கு ஒரு விதமான மந்த நிலை இருப்பதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதாவது குற்ற உணர்வு. பொதுவாக என்ன, கொஞ்ச நேரம் விளையாடினாலும் இது ஒரு வேளை பிழையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு என்னது சிலருக்கு மத்தியில் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதுவும் கொஞ்சம் நம்ம நல்லா மார்க்கப்பற்றோடு இருந்தோம் என்று சொன்னால் அந்த உணர்வு கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யும், வரும். அந்த உணர்வு பிழையான உணர்வு அல்ல, ஆனால் அதில் ஒரு தெளிவு எங்கள்கிட்ட இருந்ததுன்னா மிகவும் நல்லது. மார்க்க ரீதியாக இதனுடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு தெளிவு இருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு பேசுவதற்கெல்லாம் என்ன செய்யும், ஒரு பிரயோசனமான ஒரு நிலையாக என்ன செய்யும், அமையும். இதில் என்ன அப்படி என்று சொன்னால், இஸ்லாத்தின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனமும் என்னென்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான என்ன கடுமையான உணர்வை என்ன செய்கிறது, வளர்க்கிறது. ஒரு இறுக்கமான ஒரு உணர்வை வளர்க்கிறது. அதை அவர்களுடைய அந்த வர்ணனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் இங்கே என்னது ஒரு இடம் இல்லை என்றது போன்ற ஒரு நிலை என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் சில பொழுதுகளில் இந்த மனப்பதிவை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு வகையில் என்ன செஞ்சிடுறோம், எங்களிலே உள்ள அளவுக்கு மீறிய அல்லது மார்க்க அடிப்படைகளை புரிந்து கொள்ளாமல் வெறும் பற்றோடு மட்டும் மார்க்கத்தை அணுகக்கூடிய அவருடைய சில நிலைப்பாடுகளும் ஒரு காரணம். உதாரணம், ஒருத்தர் கொஞ்சம் சத்தம் போட்டு சிரிச்சிட்டாருன்னா, என்ன மறுமையை மறந்து சிரிக்கிறீங்க அப்படியான ஒரு கேள்வி என்ன வைங்களேன். இப்படி பேசினோம்னா நம்ம என்ன உணர்வு அவர்களுக்கு மத்தியில் போய் பதியும், சிரிக்கிறது கூட என்னது ஒரு பெரிய ஒரு பாவம், சிரிக்கிறது கூட ஒரு பெரிய ஒரு பாவம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருமா வராதா? இது போன்ற பல சிந்தனைகள் அதாவது மற்றவர்களுக்கு மத்தியில் வருவதற்கு ஒன்று இஸ்லாத்தை பற்றி அவர்கள் படிக்காமல் பார்க்காமல் புரிந்து கொள்வது ஒரு காரணம். இரண்டாவது, எங்களில் உள்ள மார்க்க விளக்கமற்ற அதே நேரம் பற்று அதிகமாக உள்ள, மார்க்க அடிப்படை தெரியாது, பற்று அதிகமாக உள்ளதன் காரணமாக நாங்கள் ஏற்படுத்துகின்ற வார்த்தைகள் பேச்சுக்கள் இது போன்றவைகளால், அல்லது கடந்த கால சம்பவங்களுடைய நம்ம இஸ்லாமிய கடந்த கால வரலாறுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் பெரும்பாலும் என்ன பார்ப்பீங்கன்னா, ஜித்துன்னு சொன்னால் உருப்படியான வேலையை மட்டும்தான் அதிகமாக பார்ப்பீங்க. என்ன பார்ப்பீங்கன்னா, அதிகமாக என்ன பார்ப்பீங்கன்னா உருப்படியான வேலை மட்டும்தான். நமக்கு இந்த அன்றாடம் வேலை செய்கிற இந்த தொழில் மட்டும் இல்லைண்டா நம்மளில் எல்லாரும் பார்க்குறது உருப்படி இல்லாத வேலையை மட்டும்தான். இது ஒரு டிஃப்ரெண்ட். அந்த அன்றாட தொழில் என்றது இல்லைன்னு வைங்களேன், நமக்கு ஜாப் பண்ணுறது ஒரு பகுதி இல்லை என்று சொன்னால் பெரும்பாலும் வெள்ளி சனிக்கிழமை நம்ம என்ன சாதிச்சுட்டுக்கிறோம்ன்றது என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ இதனால் அந்த அதாவது மிகவும் ஆர்வமான சமுதாயத்துடைய செயல்பாடுகளில் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பிரயோசனமான வேலையை செய்கிற நேரத்தில் அவங்களோட லைஃபே அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததுனால அதிகமான செய்திகள் எதாக இருக்கும், அவங்க இறுக்கமாக இருந்ததும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்ததும் ஒரு பொறுப்புணர்வோடு இருந்ததுன்னா அங்கே என்ன செய்யும், இருக்கும். பொழுதுபோக்குன்னா அதில் எது இருக்கக்கூடாது, அந்த ஒரு இறுக்கமான தன்மை என்ன செய்யாது, இருக்காது. இந்த வரலாறுகளை நம்ம படிப்பதனாலும் சில பொழுதுகளில் எங்களுக்கு என்ன, அவர்கள்ட்ட சிரிக்கிறதுக்கே இடம் இருக்காது போல இருக்குது அப்படின்ற சிந்தனை போக்குகளையும் என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது. பிரச்சாரகர் அந்த கோணத்தை மட்டும் எடுத்து பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை மிகைப்படுத்தி பேசுகிற நேரத்தில் அதை மிகைப்படுத்தினால் கேட்கிற மக்களுக்கு என்ன உண்டாகும் என்று சொன்னால் ஒரு குற்ற உணர்ச்சி என்ன செய்யும், உண்டாகும். நான் இதெல்லாம் சொல்வதற்கான காரணம், எப்பையும் ஒரு விஷயத்தில் இந்த ஒரு செய்தியை எடுக்கிற நேரத்தில் அதனுடைய முழு வடிவத்தை எடுத்து பிரச்சாரம் செய்வதில் தான் ஒரு நல்ல பிரயோசனத்தை என்ன செய்ய முடியும், காண முடியும். இதில் யாரை நம்ம குற்றம் சாட்டுவதற்கோ குறை சொல்வதற்கோ அல்ல, எல்லோரும் எல்லாருடைய பங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான தவறான சிந்தனை போக்கு மற்றவர்களுக்கு மத்தியில் பதியப்படுவதற்கான காரணிகளை நான் சொல்கிறேன். ஒன்று, இஸ்லாத்தை படிக்காமல் இருக்கிறது, அதனால் அப்படி தவறான செய்திகள் போய் சேரும். இரண்டாவது என்ன, இந்த இஸ்லாத்தை பற்றிய ஒரு ஓரமான வாசிப்பு,
அல்லது வாசிப்பே இல்லாமல் வெறும் பட்டோடு அணுகக்கூடிய அதாவது முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலர். அதுவும் ஒரு என்னது காரணம் இந்த மாதிரியான செய்திகள் போய் சேர்வதற்கு. மூணாவது என்ன காரணம் என்றால், நம்ம படிக்கிற வரலாறு வந்து ஒரு உருப்படியாக வாழ்ந்த ஒரு சமுதாயத்திலேயே வரலாறு. அதில் எப்பொழுதுமே பிரயோஜனமான விஷயங்களுக்கான கவனம் தான் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். அதனால் அவர்களிடத்தில் பொழுதுபோக்குக்கான எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றப்பாடு தான் என்ன செய்யும் ஏற்படும். எனவே இப்படியான ஒரு கட்டத்தில் மக்களுக்கு மத்தியில் இவைகளை பற்றிய ஒரு அதாவது விளக்கத்தை, இவைகளை பற்றிய ஒரு தெளிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தெளிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் அந்த இஸ்லாம் எந்த அளவில் அரபில் சொல்வார்கள் தனஸ்ஸு நுஸ்ஹா அப்படின்னு என்ன செய்வார்கள் இந்த இதுக்கு சொல்வார்கள் பொழுதுபோக்கு, அல்லது அத்தர்வீஹ் அனின் நஃப்ஸ், அத்தர்வீஹ் அனின் நஃப்ஸ் ரிலாக்ஸேஷன் விளங்கிட்டா அப்படின்ற வார்த்தை என்ன செய்வார்கள் இதுக்கு சொல்வார்கள். இந்த இன்றைய உலகில் நீங்கள் நான் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு தலைப்படுத்தி பேசினால் அதுக்கு இந்த நேரம் என்ன செய்யாது போதாது. காரணம், இன்றைக்கு பொழுதுபோக்குன்றதில் பொழுதுபோக்கையே ஒரு பெரிய ப்ரொஜெக்டாக என்ன செஞ்சுக்கிறான், உலகளாவிய ரீதியாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதை ஆக்கி வைத்திருக்கிறான். அதுக்கென உலக நிறுவனங்கள் என்ன செஞ்சிருக்கு, அதுக்கென உருவாகி இருக்கிறது. உலக அதாவது நிறுவனங்கள் உருவாகி அவைகளை ஒரு வரிசைப்படுத்தி அவைகளை ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது ஒரு துறையாக மாற்றி அதை ஸ்டடி பண்ணி அதை வந்து என்னது அதில் கல்வித்துறையில் கொஞ்சம் முன்னேற மாதிரியான அதில் பிஹெச்டி பண்ணுற மாதிரியான ஒரு துறையே என்ன செஞ்சிட்டான், அதில் உருவாக்கிட்டான். எனவே நான் இப்போ அந்த பகுதிகளுக்குள்ளெல்லாம் போகலை. அதனால் பின்னணி என்ன, அதன் ஊடாக இந்த சமுதாயத்தில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்றதெல்லாம் இங்கே விரிவாக நான் பேச வரவில்லை. ஆனால் உண்மையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொழுதுபோக்குன்றது நான் இந்த ஸ்டேம் போட்டுறது அந்தந்த வேலையில் அதெல்லாம் முடிஞ்சுது விளங்கிட்டா. இன்றைக்கு பொழுதுபோக்குன்றது ஒரு அதாவது சர்வதேச எஜெண்டாவில் உள்ள ஒரு விஷயமாக அதை என்ன செஞ்சுக்குது மாறி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் பொழுதுபோக்கு என்கின்ற பகுதியில் மாறி இருக்குது. இன்றைக்கு அதுக்கான அப்ளிகேஷன்கள் உருவாகி நீங்கள் உலகத்தில் எங்கே ட்ராவல் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த உங்களோட பொழுதை அப்படியே கழிச்சிக்கிறதுக்கு ஒருத்தன் ட்ராவல் பண்ணி போகிறானாக இருந்தால், அதாவது பிஸ்னஸ்க்காக வேண்டியோ மற்ற விஷயங்களுக்காக அல்லாமல் தனது அதாவது என்னது இந்த விடுமுறை தினத்தை கழிப்பதற்காக போகிறானாக இருந்தால் அவன் என்ன எதிர்பார்ப்பான்னு சொன்னால், அந்த ஊரில் எது சும்மா போய் உட்காந்துட்டு வரதுக்குரிய இடம் இருக்குது, வேலை இல்லாத இடங்கள். அதுதான் அது அவருடைய அர்த்தம். அது பொழுதுபோக்குக்காக அதுக்கு அப்ளிகேஷன்லாம் வச்சு என்ன நீங்கள் எங்கே போகணும், ரைட், இங்கே போனீங்கன்னா காற்று வாங்கலாம், இங்கே போங்கன்னா பூ மரம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் விளங்கிட்டா, இங்கே போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் என்ன செய்யலாம் குளிக்கலாம், இங்கே போனீங்கன்னா இந்த மாதிரியான ஹோட்டலில் தங்கலாம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனாக வந்து அது ஒரு இன்றைக்கு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதுலேயும் எந்த அப்ளிகேஷன் வந்து முன்னுக்கால இருக்குது, அதாவது முந்தி இருக்குது, நல்ல ரேங்கோடு இருக்குது என்கின்ற அளவில் அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக என்ன செய்யுது இன்றைக்கு போய்கிட்டு இருக்குது. இப்போ இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன, இதில் நான் சொல்கிறதுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளங்கணுமெண்டா, சவுதி அரேபியா, நான் இது அதுக்காக வேண்டிய அந்த தலைப்பெல்லாம் எடுக்கலை, எனக்கு இப்போ ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். சவுதி அரேபியா மீது வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், எது வெளி உலகத்தால், மேற்கத்திய உலகத்தால், அங்கே போனால் என்ன இருக்குது, டூரிசமுக்கு அங்கே என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. போனீங்கன்னா அந்த ஒரே பாக்கு, அந்த வழுக்கிற மாதிரி ஒரு பாக்கு இருக்கும் விளங்கிட்டா, பீச் என்ன செய்யும் இருக்கும், அல்லது மோல் இருக்கும். இதுதான் நம்ம ஊரில் என்ன செஞ்சுருப்போம் பார்த்துருப்போம். இதை தவிர வேறு இங்கே என்ன இருக்குது? ஏன்னா அவன் வந்து சர்வதேச உலகத்தில் போய் பார்த்தான்னு சொன்னால் அந்த பொழுதை கழிக்கக்கூடியதில்லை, நாளை பொழுதையே மறக்க வைக்கக்கூடிய மாதிரியான எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறான். இங்கே வந்து இறங்கினதிலிருந்து திருப்பி வரும் வரைக்கும் அவன் பொழுதை கழிக்கணும்னு நினச்சது. அதான் படிப்பு அந்தந்த நோக்கம் அல்லாமல் சும்மா ஒரு சவுதி அரேபியா பார்க்கணும் என்று ஒருத்தன் வந்தான்னு சொன்னால், தம்மாம்லேருந்து ஜுபையில் தாண்டி கொஞ்சம் போயிட்டான்னா அவ்வளோதான், ரியாது வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்துக்கு பாலைவனத்தை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். இதான் இங்கே உள்ள. அப்படி இல்லாட்டி நம்ம அங்கே போய் என்ன, அதாவது அபுகா அந்த மாதிரி பகுதியை குளிர் பகுதிகளை பார்க்கணும். இதுதான் சவுதி அரேபியா மீது வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக என்ன செய்யுது. இது சாதாரண நீங்கள் நெட்டில் தேடினாலே உங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதாவது இது வந்து ஒரு பின்தங்கிய ஒரு நாடு. இது வந்து என்ன பின்தங்கிய நாடு. சாதாரணமாக இதை பற்றியான வீடியோ கிளிப்புகள் எல்லாம் என்னது போடப்பட்டு நக்கல் அடிக்கப்பட்டு அந்த மாதிரியான ட்ராமாக்கள் அல்லது என்னது இந்த மாதிரியான நாடகங்களெல்லாம் இதுக்கு எதிராக என்ன செஞ்சுக்குது, அதாவது எம்பிசியிலெல்லாம் வரும். இப்படி மோசமான ஒரு விமர்சனம் என்ன செய்து இருக்குது. இந்த விமர்சனம் யாரால் வைக்கப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான சர்வதேச நிறுவனங்கள் தான் இதை உருவாக்கி விட்டதை அதுக்கு அடுத்த தரத்தில் உள்ளவன் உள்வாங்கிறது.
அதை நம்மளது பாட்டியெல்லாம் இஸ்லாமாக்கி உள்ளே கொண்டு வந்து போடுறது, உள்ளே கொண்டு வந்து போட்டுட்டு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூதாட்டிகள் சொர்க்கம் போக மாட்டான்னு சொன்னாங்கன்னு அந்த ஹதீஸை சொல்லி சரியா. அப்போ எல்லாருமே என்னது இளைஞர்களாக யுவதிகளாகத்தான் என்ன செய்வாங்க போவாங்க. பார்த்தீங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, நகைச்சுவை செஞ்சுக்கிறாங்க. அதனால் சவுதியில் டூரிசம் முறையை என்ன செய்யணும், மாறணும்னு இந்த ஒன்றே அதை என்ன செய்வாங்க டச் பண்ணி இன்றைக்கு பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி சவுதி அரேபியாலேயே அந்த அழுத்தங்களை கொடுத்து 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 ஒரு அமைச்சொண்டை திறக்க வச்சுட்டான். விளங்கிட்டா, அமைச்சொண்டை திறக்க வச்சுட்டான். திறக்க வச்ச உடனே அதனுடைய மாத்திர ரிசல்ட் என்ன தெரியுமா, மறு ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியுமா, சவுதி இப்போ கெட்டு போயிட்டு அவன் ஆரம்பிக்கவே இல்லை. விளங்கிட்டா, இந்த இவ்வளோ விமர்சனம் வந்ததுக்காக வேண்டி ஏதோ சமாளிப்புக்காக வேண்டி ஏதாவது ஒன்று ஒரு அமைச்சேன்னு திறந்த உடனே தெரியுமா முடிஞ்சுது சவுதி. இனி சவுதி முடிஞ்சுது. அதாவது நீ சவுதி வந்து இருக்கக்கூடாது, அப்படி போனாலும் அடி இப்படி போனாலும் அடி. என்ன கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட எத்தனை தீவுகளில் வேண்டிய மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், போகலாம், எந்த ட்ரெஸ்லையும் போகலாம். இந்த திட்டம் என்ன செஞ்சுட்டு நடைமுறைக்கு வந்துட்டு அது எப்படின்னு சொன்னால் சவுதியில் உள்ளவங்க ப்ளே பண்ணுறதுக்கு முந்தைய அந்த குரூப்புக்கு போய் செய்தி கிடச்சிருது, இங்கே உள்ளவங்க ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாலேயே. அப்படின்னா என்ன, இங்கே அப்படி ஒன்றே நடக்கலை, நடக்க முன்னாலேயே அந்த ஃபித்னா வராதா, அப்போ தான் நம்ம விமர்சிக்கலாம். ஒரு மனுஷன் கெட்டு போக மாட்டானான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். சரி, நாங்கள் சொல்லலை இவன் செய்ய மாட்டான்னு சொல்லி, ஆனால் முடிச்சு அவன் செய்யவே இல்லை. செய்ய முந்தி ஆள் முடிஞ்சுது, அது கன்ஃபார்மாக செய்வார். பாருங்களேன் எப்படி இருக்கும், அது செய்யக்கூடாதுன்னு துவா கேட்காம கன்ஃபார்மாக அவன் செய்வான், அவன் நாசமாக தான் போவான். அப்படின்ட்டு ஒரு முன்னறிவிப்பு செய்கிற மாதிரி இந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, பரத்திக்க நிற்கிறான். நீங்கள் இதை இன்னும் ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னு சொன்னால் பொழுதுபோக்கு அல்லது என்னது இந்த மாதிரியான அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கான அந்த சிந்தனை போக்குன்றது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், நிறைய இதை பற்றி ரீட் பண்ணுற நேரங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கண்டுகொள்ளலாம். அப்போ நம்ம நினைக்கிற இந்த சாதாரண விஷயம் அல்ல இது, கிரிக்கெட் விளையாடுற ஃபுட்பால் விளையாடுற கூடுமா கூடாதா அல்லது இது அதையும் தாண்டி ஒரு பெரிய இடத்துல என்ன செய்யுது போய் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு முஃப்தி ஒரு விமர்சனம் செய்கிறார். என்ன விமர்சனம் அப்படின்னு சொன்னால், இந்த செஸ் இருக்குது, செஸ் விளையாடக்கூடாது அப்படின்னு அதை போட்டு மீடியாவில் தலைப்பு செய்தியாக போட்டு பின்தங்கியாக என்ன சவுதி கிராண்ட் முஃப்தி விளங்கிட்டா இந்த மாதிரி ஒரு ஃபத்வா கொடுத்துக்கிறாரு. அப்போ இந்த நாடு என்னது பின்தங்கிய நாடுன்றதுக்கு ஏதாவது ஆதாரம், இந்த விளையாடக்கூடாண்டார் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த நாடெல்லாம் வந்து ஒரு 1400 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பழமையான ஒரு நாடு. இப்படியான இதெல்லாம் என்ன செஞ்சு நான் கொடுத்தேன். நாங்கள் இவ்வளவும் பேசுகிறது வந்து இங்கே பாதுகாத்து ஏதாவது டிபெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள மட்டுறதுக்காக வேண்டிய அல்ல. நாளைக்கு கெட்டு போக வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை நீங்கள் உணர்வதற்காக நான் என்ன செய்கிறேன், இதை உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இஸ்லாமிய அடிப்படையில் இது எப்படி நாம் புரிந்து கொள்வது, ஒரு பொழுதுபோக்கு என்பதை அல்லது என்னது நமது காலங்களை என்டர்டெயின் பண்ணுறது என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதற்காகத்தான் நான் இந்த பகுதியில் என்ன செய்கிறேன் சொல்ல வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் எப்பயும் வெறப்பாகவே இருக்கணும்னு எங்கேயும் என்ன செய்யலை சொல்லலை. முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிண்டு மறுமை சிந்தனை வந்ததுனால யாரோடையும் சிரிக்காமல் இறுக்கமாக போகணும்ன்றது எங்கேயும் இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லவில்லை. அதற்கு ஆதாரம், முதல் ஆதாரம் இதுதான் நீங்கள் மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஆன்மீகவாதிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஆன்மீகவாதிகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இது நம்ம வந்து இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மதத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு அல்ல, ஆன்மீகவாதிகளுக்கு முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம், மார்க்கத்தில் திருமணத்தை வலியுறுத்திய ஒரு மார்க்கம் எது, இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். நீங்கள் மற்ற எல்லா மார்க்கத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் இல்லாமல் இருப்பது தான் மார்க்கப்பட்டுடைய உச்சகட்டம் என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பார்கள். ஆனால் திருமணத்தை வலியுறுத்திய ஒரு மார்க்கமாக என்ன செய்யும் இஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் எல்லா இடங்களையும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, விரும்பினா திருமணம் முடி, விரும்பினா திருமணம் முடிக்காது என்பதல்ல. திருமணம் முடிக்கிறவன் தான் இங்கே மார்க்கப்பட்டில் அதிகம், திருமணம் முடிக்காதவன் மார்க்கப்பட்டில் குறைவு. உண்மையிலேயே உலக காரியங்களில் நம்ம கூடுதலாக ஈடுபட தூண்டுவது திருமணமா, திருமணம் முடிக்காமல் இருக்கிறதா? திருமணம் தான். ஒருத்தன் திருமணம் முடிச்சுட்டான்டா அவன் கட்டாயம் என்ன செய்யணும், உழைக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், அவனுக்கு பிள்ளைகளுக்கு படிச்சு. பெரும்பாலான பகுதிகளை உலக வாழ்க்கையில் ஈடுபடுத்துவதற்கு தூண்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான் திருமணம். அந்த திருமணம் இல்லாட்டி நீ என்ன செய்யக்கூடாது, அதாவது என்னது நீ என்ன சுன்னத்தை பின்பற்றியவன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு திருமணம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இஸ்லாம் எப்பொழுதும் இந்த உலகத்தை புறக்கணித்த ஒரு ஆன்மீகத்தை எங்கேயும் சொல்லவில்லை என்பது எல்லாருக்கும் வெளிப்படையான ஒரு விஷயம். இன்றைக்கு 1400 வருடங்கள் தாண்டியும் இஸ்லாம் 150-160 கோடி பேரோடு இன்றைக்கு இந்த ஒத்து போய்கின்ற அப்படி போகுது என்று சொன்னால், அன்றைக்கு உருவாக்கப்பட்ட அந்த மார்க்கம் எல்லா விதமான துறைகளையும் அப்படி உள்வாங்கிக் கொண்டு நடந்து போகுது என்று அதுக்கு ஆதாரம் என்ன, என்றைக்கும் மனிதர்களை விட்டு பிரிந்த ஒரு கொள்கையாக இஸ்லாம் என்ன செய்யலை
இருக்கல. மனிதர்கள் அன்றாட லைஃபோடு இணைந்த ஒரு கொள்கையாக தான் இருந்துச்சு. இஸ்லாத்துடைய எந்த வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சுற்றுச்சூழலோடு அது என்ன செய்யும், கனெக்டடாக இருக்கும். புது எடுங்கன்னு சொல்லும், தண்ணி இல்லைண்டா தயமம் செய்யுங்கன்னு சொல்லும். எப்படியாவது நீ தண்ணியை தேடி உது எடுத்து போட்டு தான் உன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகணும்னு என்ன செய்யாது, சொல்லாது. துஹர் டைமுக்கு தொழணும்னு சொல்லும், அசர் டைமுக்கு தொழணும்னு சொல்லும். பிரயாணமா சேர்த்துக்கங்க வேண்டும், கஷ்டமா சுருக்கிங்க என்ன செய்யும் சொல்லும். எல்லாமே இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அமைப்பில். ஹஜ்ஜுக்கு நீ எப்படியாவது ஒரு முறை போய்த்தானாகனு சொல்லாது. பணம் இருந்தா போற வழியில் தடுக்கப்பட்டா திரும்பி வா. இப்படி தான் இஸ்லாத்துடைய எல்லா சட்டங்களும் என்ன செய்யுது இருந்துக்கிட்டு. அப்போ அன்றாட லைஃபோடு ஒத்து போற ஒரு, அதாவது இரண்டு பக்கங்களுடைய ஒரு பக்கமாகத்தான் இஸ்லாம் என்ன செய்யுது எப்பயும் இருந்து கொண்டிருக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நிச்சயமாக மனிதனுடைய மனத்தை உற்சாகப்படுத்தி வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். ரைட். இப்போ இந்த நேரத்தில் முதல் அம்சம் இந்த, இப்போ நான் ஒரு அறிமுகம் சொல்லிக்கிறேன். அடுத்த கட்டத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்துடைய கடந்த கால வரலாற்றில் பல அறிஞர்கள் இந்த அன்றாட மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இந்த, அதாவது பொழுதுபோக்குன்ற விஷயத்தில் நிறைய கவனம் எடுத்திருக்கார்கள். அதுக்கு முன்னால் பொழுதுபோக்குனா என்ன நம்மளுக்கு தெரியும்னு சொல்லணும். 3 விஷயத்தை நம்ம இதில் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று நகைச்சுவையாக பேசுறது, சிரிக்கிறது, மிசா விளங்கிட்டா அப்படி நடந்து கொள்வது. இரண்டாவது உடற்பயிற்சி, விளங்கிட்டா உடற்பயிற்சி என்றது இந்த மாதிரியான, அதாவது மனிதனுடைய உடலை தெம்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ், இவைகளை சொல்லலாம். மூன்றாவது ஒரு மனிதன் சும்மா கழிக்கிறது, என்னது இந்த கடலோரங்கள், அது இது நாடுகான் பயணங்கள், விளங்கிட்டா அங்கே இங்கே போகிறது, புதிய இடங்களை பார்க்குறது, சந்தோஷமாக இருந்து கொள்வது, மகிழ்ச்சியாக இருந்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யலாம், குறிக்கலாம். இந்த 3ம் சேர்ந்து தான் பொழுதுபோக்குன்றது. இதில் தனித்தனியாக நம்ம எடுத்தாலும் கூட எல்லாமே பொழுதை ஆக்குகின்ற விஷயங்களை தவிர்த்த பொழுதை போக்குகின்ற எல்லாமே என்ன, அவைகள் எல்லாமே இந்த இதில் வரும். அதால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரயோசனம் இருக்குது. பொழுதை ஆக்குகின்ற வேலைக்கு மனசுக்கு உற்சாகம் என்ன செய்யும், அது கொடுக்கும். ஆனால் அந்த பொழுதை நீங்கள் போக்கி தான் ஆகணும், அந்த பொழுதை போக்கி தான் ஆகணும். உதாரணமாக பகலில் ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை செய்கிறாரு. இப்போ அவர் யோசிக்கிறாரு, வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வேலை செய்வோம், நைட்டில் தூங்கக்கூடாது அவர் நினைக்கலாது. நைட்டில் 8 மணி தூங்கினால்தான் பகல் 8 மணி என்ன செய்யலாம், வேலை செய்யலாம் என்பதற்காக அவர் தூங்குறாரு. இந்த தூக்கத்தை அவர் ஒரு மூமின் வீண் விரயம் செய்யக்கூடாது. 8 மணி நேரம் வச்சு அணியாமல் என்ன செய்யுது போகுது. இதுக்கு பிறகு நான் தூங்குறேன்னு முடிவுக்கு என்ன செய்யலாது, வரையலாது. 8 மணி நேரம் அவன் தூங்கினா தான் பகலில் என்ன செய்யலாம், ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யலாம். இது மாதிரி தான் பொழுதுபோக்கல் என்றது. அதாவது இந்த பொழுதுபோக்குன்ற ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் இந்த பகுதி என்ன செய்யும், அவனுக்கு கொஞ்சம் உற்சாகமாக மனசுக்கு வந்து ஒரு இதாக ரிலாக்ஸேஷனாக இருக்கும். சாதாரணமாக ஒரு 15 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு என்ன செய்வோம், ஒரு கஹ்வா, இங்கே தான் 10 நிமிஷத்துக்கு ஒரு கஹ்வா இருக்கேன் விளங்கிட்டா. அப்போ ஒரு கஹ்வா குடி, அது என்னென்னா மனிதனுக்கு ஒரு மைண்டை திருப்பின உடனேயே ரிலாக்ஸ் வருது. இப்போ இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக கூடுதலாக இந்த வாட்ஸ்அப் காலத்தில் 45 செகண்ட்ன்றாங்க. 45-40 செகண்ட் தான் ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை என்ன செய்யலாமா, கூடுதல் அவதானிக்கலாமா. அடுத்த ஒரு டிங்கன்னு ஒரு சவுண்ட் கேட்க அதை எடுத்துடணும். இது மாதிரியான ஒரு மனநிலைக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்றாங்க. இப்போ மனிதன் வந்து ஒரு கொஞ்சம் திரும்பிட்டு வர வேண்டிய ஒரு நிலை என்ன செய்யுது இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு தான், அதாவது பொழுதை போக்குவதன் மூலம் ஆக்குகின்ற ஒரு பொழுதை நாம் என்ன செய்கிறோம், உருவாக்குகிறோம். இதுதான் எந்த பொழுதுபோக்கு தடை என்று சொன்னால், இனி வாழக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பொழுதுபோக்கு இருக்கும். அப்படின்னா என்ன, நாளையும் நாளை மறுநாளும் சேர்ந்து என்ன செய்கிறது, அடிபட்டு போகிற பொழுதுபோக்கு சொல்லலை. இங்கே அதில் எது எது கூடாதுன்ற பகுதிக்கு நம்ம என்ன செய்கிறோம், வருகிறோம். சரி, அடுத்து என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு செய்தியை பாருங்கள். முதலாவது நபித்தோழர்கள், இப்போ நான் அந்த செய்திகளுக்கு வருவதற்கு முன்னால் இந்த ஃபீலிங் ஆரம்பத்தில் நபித்தோழர் ரசூலுல்லாஹ் கற்பிச்ச அந்த மார்க்கம், அந்த ஜித், அந்த பெருமதியான வேலையில் இந்த ஃபீலிங் அவங்களுக்கு என்ன செஞ்சதுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பாரமாக இருந்து நபித்தோழர்களுக்கும். இப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட அந்த ஹம்தலாவுடைய செய்தி நம்ம படிக்கிறோமே, ஹம்தலா அல் உசைதி என்று சொல்லி, ஹம்தலாவுடைய செய்தியில் நீங்கள் 2 ஹம்தலா படிச்சுப்பீங்க. 2 ஹம்தலா, ஒரு ஹம்தலா இல்லை, 2 ஹம்தலா. ஒரு ஹம்தலா யார், ஹம்தலா இப்னு அபி ஆமிர். அவர் யார், மலக்குமார்கள் அவரை குளிப்பாட்டினார்கள் ஒரு செய்தி வருமே, அது வந்து ஒரு ஹசன் தரத்தில் வர செய்தி. அதில் சில விமர்சனங்களும் இருக்குது. சில அறிஞர்கள் அதை என்ன செய்கிறாங்க, ஹசன் என்று சொல்கிறாங்க. அந்த ஒரு செய்தி. இந்த ஹந்தலா வேற, நாஃபக ஹந்தலா. இவர் தான் அவர் அல்ல, விளங்கிட்டா. நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார். இவர் என்ன, ஹந்தலா இப்னு ரபியா, விளங்கிட்டா. இந்த ஹந்தலா என்ன செய்கிறார், ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எழுத்தாளராக இருந்தார். குர்ஆன் இறக்கப்படுற நேரத்தில் இவர் குர்ஆனை எழுதுகின்ற நபித்தோழர்கள் ஒருவர் என்ன செஞ்சார், இவர் இருந்தார். யார், இந்த ஹந்தலா. இப்போ ஹந்தலா வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகி விட்டார் என்று சொல்கிற நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் பயான் பண்ணி மார்க்க விஷயங்கள் சொல்கிற நேரத்தில் எங்களுக்கு சொர்க்க நரகத்தை கண்ணால் பார்க்குற மாதிரி என்ன செய்யுது இருக்குது, லைவாக பார்க்குற மாதிரி என்ன செய்யுது இருக்குது.
நம்ம ஃபைதா ஹரஜ்னா மின் ஐந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் நான் உங்கள்கிட்ட இருந்து வெளியே போன பின்னால் ஆஃபஸ்னல் அஸ்வாஜ வல் அவுலாத் வத்தையாத் ஃபனசைனா கசீரன், இந்த புள்ளைகளோட வாழ்ந்துடுறோமா, ஒய்ஃபோடு இருந்துடுறோமா, மார்க்கெட்டுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணிடுறோமா, எல்லாத்தையும் மறந்துடுறோம். நசீனா அதிகமாக மறந்து விடுகிறோம், அதிகமாக மறந்து விடுகிறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி அணுகலேண்டா, அப்படி நடக்குதோ இதுக்கு ஒரு ஏதாவது முடிவு கட்டணுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அப்படி நடக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொன்ன உடனேயே அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்கிறாங்கண்டா, வல்லதி நஃப்சி பியதிஹி, எனது உயிர் எவனது கையில் இருக்கிறதோ, இல்லவ் ததூமூன அலாமா தகூனூன இந்தி வஃபி திக்ர், என்னிடத்தில் இருக்கிற நேரத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னால், அதே ஞாபகத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால், லசாஃபஹத்துக்குமுல் மலாயிகா அலா ஃபுருஷிக்கும் வஃபி துருக்கிக்கும், நீங்கள் தூங்குற இடத்துலையும் வீதிகளிலே மலக்குமார் உங்களுக்கு முசாஃபா செய்வாங்க. அப்படி ஈமான் உங்கள்கிட்ட என்ன செய்யும், மலக்குமார்கள் வந்து முசாஃபா செய்ய நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அது ஈமானாக என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். வலக்கின் யா ஹந்தலா சா வ சா, ஹந்தலாவே இப்படி தான் இருக்கும். என்ன ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் என்ன செய்யும் இப்படி இருக்கும். அது நபித்தோழர்கள்ட்ட சொன்னது என்னன்னு சொன்னால், கொஞ்சம் சுன்னத்தொழுகை குறைஞ்சிரும், விளங்கிட்டா, கொஞ்சம் என்னது திக்ர்கள் குறைஞ்சிரும், சுபஹ் இல்லாமல் போயிடும்ன்றதோ துஹர் இல்லாமல் போயிடும், அந்த இதல்ல. என்ன பற்றில் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம அந்த ஒப்பிடக்குள்ள கவனமாக ஒப்பிடணும், நம்மளோட லெவலுக்கு சஹாபாக்களை இறக்கி விட்டுறக்கூடாது, சரியா. அது என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பற்றோடு இருந்த நேரத்தில், சரி ஒரு உதாரணமாக அதான் சொன்னோடனே பள்ளிக்கு போயிருப்பாங்களாக்கும், அன்றைக்கு என்னது முதல் சஃப்புக்கு போயிருப்பாங்களாக்கும், தொழுகை இல்லாமல் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. பார்த்து சஹாபாக்கள் ஹந்தலாவே அப்படி தான் எழுந்திக்கிறாரு, அப்படி என்ற லெவலில் இல்லை. அங்கே ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் அங்கே விளங்கப்படுத்துறது அதான் மிக முக்கியம். நீங்கள் என்னட்ட இருக்கிற மாதிரி எப்பயும் என்ன செய்ய மாட்டீங்க, இருந்து கொள்ள முடியாது. அது மாற்றங்கள் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் மாற்றம் வரலையே என்பதற்காக வேண்டி என்னட்ட வராமல் இருக்கக்கூடாது, தொடர்ந்து வந்து அதை புதுப்பிச்சுக்கு என்ன செய்யணும், இருக்கணும் என்ற செய்தியை சொல்கிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபீலிங் தான் முக்கியமான பகுதி. நான் சொல்ல வந்தேன்டா, உள்ளத்தில் வந்து ஒரு உற்சாகம் மாறதும் திருப்பி அந்த உற்சாகம் குறையிற ஃபீலிங் ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. அப்படித்தான் இருக்கும். முற்றும் துறந்த முனிவராக நீங்கள் மாறலை என்று ஹந்தலாவுக்கு என்ன செய்யலை, சொல்லலை. முற்றும் திறந்த முனிவராக நீங்கள் மாறவில்லை என்று ஹந்தலாவுக்கு என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அந்த கவலை என்ன செய்யலை, சொல்லலை. அப்படி வர முடியாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது பாருங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி அங்கீகரிக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக தன்னோட லைஃப்பில் அங்கீகரிக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவாய்ப்பட்கள் தெரிய, இந்த நவாஜிதுகள் தெரிய சிரித்த இடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஹதீஸில் வரும். ஃபதஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு, தனது கடைவாய்ப்பட்கள் தெரிய நபியவர்கள் என்ன செய்தார்கள், சிரித்தார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் அதிகமான சிரிப்பு எதாக இருந்தது, புன்னகையாக இருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சிரிக்கவில்லை என்பது, அதிகமாக அந்த மாதிரி சிரிக்கவில்லை என்பதற்காக முன்னால் உள்ளவங்களோட சிரிப்பெல்லாம் என்ன செய்யலை, ரசூலுல்லாஹ் கண்டிக்கலை. இப்போ உதாரணமாக சுபஹ் தொழுத இடத்திலேயே இருப்பது அப்படின்ற தலைப்பு இமாம் முஸ்லிம் போடுறாரு. நம்ம என்ன நினைப்போம், அப்போ அங்கே உட்காந்து என்னது குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, அப்படி அதுவும் சிறந்தது தான். அந்த செய்தியில் என்ன வருது என்று சொன்னால், அதாவது நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்திருக்கிறீர்களா என்று ஜாபிர் இப்னு சமுரா கேட்குறாங்க. நாம் கசீர், நான் நிறைய என்ன செஞ்சுக்கிறேன், ரசூலுல்லாஹோடு இருந்திருக்கிறேன். கான லா யகூமு மின் முஸல்லாஹு அல்லதி யுஸல்லி ஃபீஹி சுப்ஹ் அவில் கதா, சுபஹ் தொழுகக்கூடிய அந்த முஸல்லா இருக்க தொழுகிற இடம், அதிலிருந்து ரசூலுல்லாஹ் எழும்ப மாட்டாங்க. ஹத்தா தத்துல் அஷம்ஸ், சூரியன் உதிக்கும் வரைக்கும், சூரியன் உதிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் எழும்ப மாட்டாங்க. ஃபைதா தலஅத் அஷம்ஸ் காம், சூரியன் உதித்தால் எழும்பி விடுவார்கள். வகானு யதஹத்தஸூன ஃபயஅഖுதுன ஃபீ அம்ரில் ஜாஹிலியா, அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதுக்கார்களை முடித்த பின்னால், அதில் வரல, ஆனால் அதுக்காரில் முடித்த பின்னால் தான் நடந்திருக்கணும் சொன்னால், ஜாகிலிய காலத்தில் என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணோம் என்று சொல்லி என்ன செய்வாங்க, அங்கனைக்கு பேசிக்கொள்வார்கள். அந்த நேரத்தில் ஃபயதஹகூன், சிரிச்சுக்கொள்வாங்க. சிரிப்பு வருமா இல்லையா, கல்ல வணங்கிக்கிற மேடா அப்படின்றது அப்படின்னு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கொள்வாங்க. ஃபயதஹகூன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறத பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல மாட்டாங்க, சுபஹ் தொழுகை இப்போ பேசுகிற பேச்சா இது அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா வயதபஸ்ஸம், புன்னகைப்பார்கள். அதை பார்த்து என்ன செய்வார்கள், புன்னகைப்பார்கள். ஆனால் எங்கிறவங்க கூட நிலையெல்லாம் பேசுகிற லெவலில் இல்லை, யாரா பேசினாலும் சைட்டில் அப்படி பார்த்துட்டு அவ்வளோ தூக்கம் வணங்கிட்டா, சைட்டில் பார்த்துட்டு உற்சாகமாக பேசுகிற லெவலில் இல்லை, அவங்க சிரிக்கிற அளவுக்கு உற்சாகமாக இருந்திக்கிறாங்க. எங்களவங்களுக்கு என்னது, அங்கிருந்து யாரும் தட்டுப்படாமல் போய் அப்படியே தூங்கினா தான் சரியா. ஆனால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சிரித்து கொண்டு பேசிக்கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து புன்னகைப்பார்கள்னு வருது. இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுபஹ் தொழ வரக்கூடிய ஆர்வத்தை தான் அதிகப்படுத்திக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு மஜ்லிஸை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கலையணும் மட்டும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த சூரியன் உதிச்ச உடனேயே வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு 9-10 மணி வாட்ட அங்கே உட்காந்துட்டு என்னது அப்படி இருக்கல, சூரியன் உதிச்ச உடனே ரசூலுல்லாஹ் எழுப்பிட்டு போயிட்டாங்க. இங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அங்கே இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோதான் என்டர்டெயின்மெண்ட் போல அன்றைக்கு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த மன உணர்வுக்கு ரசூலாங்க அங்கீகாரம் கொடுத்ததை சொல்கிறேன். நான் பின்னால் மற்ற செய்திகள் சொல்கிறேன். மன உணர்வுக்கு ரசூலாங்க என்ன செய்கிறாங்க, அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதாவது சுபகு தொழுகின்றவர்களுக்கு, ஒருத்தர் சுபகு தொழாமல் வீட்டிலலாம் தொழுட்டு அந்த டைமுக்கு கப்பு டீ எல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்தால் அவங்களுக்கு அங்கீகரிக்கிறதில்ல, சுபகு ஜமா தொழுறது இல்லை. ஆனால் அவருக்கு பொறுப்பு என்ன, சுபகில் இந்த உட்காந்து பேசிட்டீங்கன்னு டீ கொண்டு வரது. அவங்களையும் கூட்டி வச்சுட்டு ரசூலா சிரிச்சாங்கன்னு இந்த செய்தி என்ன செய்யாது, வராது. சுபகு தொழுது முடிச்சு ஜமாத்தை முடிச்சு ஒரு ஜித்தான மக்கள், பிரயோசனமான வேலையை செய்த மக்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை அங்கீகரித்து இருக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த, அதாவது எப்படியான பேச்சுக்கள், அந்த உதாரணங்களை நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாகவும் சில விஷயங்களை சொல்கிறாங்கிறதுக்கு சஹீஹுல் புகாரில் 5825 இலக்கத்தில் ஒரு செய்தி வருது. அதாவது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் வந்து தன்னை கணவரை பற்றி ஒரு ஆண்மை இன்மை என்ற ஒரு விமர்சனத்தை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. ஆண்மை இன்மையை பற்றி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை வச்ச நேரத்தில் அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பதில் சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த குற்றச்சாட்டு வைக்கிற அந்த செய்தி கேள்விப்பட்டு ஓடி வராரு. 2 மகனை கூட்டிகிட்டு வராரு. ஆனால் அந்த மனைவி மூலம் பிறந்த பிள்ளைகள் அல்ல, வேறு மனைவி மூலம் பிறந்த 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரார். வந்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இந்த குற்றச்சாட்டு வைத்து, அவருக்கு முன்கால தான் வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மறுப்பு சொல்கிறாரு. ஒரு மறுப்பை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, இதெல்லாம் பிரச்சனை, இவங்களுடைய பிரச்சனை இதுவல்ல, எனக்கு இவங்க எதிராக என்னது கூடுதலாக என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்கிற, அதான் பிரச்சனையோட இது பிரச்சனை அல்ல. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது உங்களோட பிள்ளை, இது 2 உங்களோட பிள்ளையான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இவங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க, இது 2 உங்களோட பிள்ளையான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காக்காக்கு பிறந்த காக்கா மாதிரியே இந்த பிள்ளை என்ன செய்யுது இருக்குதே, இன்னும் இந்த குற்றச்சாட்டு என்ன செய்றீங்க வைக்கிறீங்க அப்படின்னா என்ன, வாப்பா அவர் கருப்புன்ற சொல்ல வரல. அதில் அவருக்கு ஒரு காகத்துக்கு பிறந்த காகம் என்ன, கருப்பு தான், அப்படி ஒத்து வருது. நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், கேட்டார்கள். உண்மையிலேயே ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற இந்த பாணி இதே அவங்க நகைச்சுவை தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த இடத்துல அந்த பதிலை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான தீர்ப்பு என்ன செய்கிறாங்க, அதாவது உண்மையான தீர்ப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஹதல்லதி தஸௌமீன மா தஸௌமீன் ஃபவல்லாஹி லஹும் அஷ்பஹு பிஹி மினல் குராபி பில் குராப். குராபுக்கு குராபு மாதிரி என்னது ஒத்து வருது, என்ன குற்றச்சாட்டு என்ன செய்றீங்க வைக்கிறீங்க அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னு வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி நடந்து கொள்ள, தோழர்கள் கூட உள்ளுக்கு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் ஒரு டென்ட்டில் சொல்கிறாங்க, உள்ளுக்கு வாங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் நபித்தோழர் கேட்குறாரு, முழுசாக வரவான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, குள்ளி ஃபுல்லாக வரவா ஹாஃபாக வரவான்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே வாங்கினாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன நினைக்கல, என்னட்ட பேசுகிற பேச்சை பாரு, நானும் கொஞ்சம் ஓவராக இடம் கொடுத்துட்டேன் தான், இதுக்கு பிறகு ஸ்ட்ரிக்டாக நடக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, நினைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளாக என்ன இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜித்தான, அதாவது கவனத்துக்குரிய வேலைகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, அதே போல் மிக இலகுவான தன்மையோடு நபியவர்கள் நபித்தோழர்களை பயிற்றுவித்ததையும் அந்த நபித்தோழர்களும் அதே முறையில் நடந்து கொண்டதையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அந்த மாதிரி நடந்து அதை நம்ம படிக்கக்கூடிய மிக சிறந்த செய்திகளில் ஒன்று தான் உங்களுக்கு தெரியும். அதாவது நுஐமாண்ட சம்பவம், அவர் வந்து ஒரு நகைச்சுவை பண்புள்ள ஒரு மனிதராக இருந்தார் பார்க்குறோம். அவருக்கு ரசூலுல்லாஹ்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சரியான ஆசை, ரசூலுல்லாஹ்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும்னு ஒரு சரியான ஆசை, பணம் இல்லை. ஒரு தடவை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மார்க்கெட்டுக்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறார் வியாபாரிகிட்ட, எடுத்துகிட்டு ரசூலுல்லாஹ்களுக்கு கொடுக்கணும்ன்றார். வியாபாரி பணத்தை கேட்குறார், பின்னால் வாங்கிட்டார், விளங்கிட்டா. வியாபாரி அப்படியே வரார், இவர் ரசூலுல்லாஹ்வோட விட்ட வந்து பேசி, அல்லாஹ்வின் தூதரை இது அன்பளிப்பு அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் மிச்ச சந்தோஷமாக அது வாங்கினாங்க. இவருக்கு பணத்தை கொடுத்துருங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு பணத்தை கொடுத்துருக்கேன்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கல, ஏன்ட சிச்சுவேஷன் தெரிஞ்சு இப்படியா கொண்டு வரீங்க, ரசூலுல்லாஹ் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க, இந்த மாதிரி நடு ரோட்டில் விட்டு மாட்டி விடுற மாதிரி தானே அது, இவருக்கு பணத்தை கொடுங்க, நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து என்ன செஞ்சுக்கிறாங்க, வாங்கிட்டு வந்துக்கிறான். ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, அவருக்கு பணத்தை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்கன்னு வருது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் நடந்து கொண்ட அந்த இவர் தான் அடிக்கடி இந்த சாராயம் குடிக்கிறான்ற குற்றச்சாட்டில் கொண்டு வரப்படுவார். கொண்டு வரப்பட்டு இவருக்கு கல்லால் என்னது, அதாவது அதால் இதாலெல்லாம் அடிபடுற கல்லாலையில், அதாவது செருப்புக்களால் அதாலெல்லாம் அடிப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன சொன்னாங்க, லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் இவரை சபிக்கட்டும், மா அக்ஸரமா யுத்தா, எத்தனை முறை கொண்டு வரப்பட்டார், ஒரு குற்றம் என்று விளங்கி இப்படி கொண்டு வரட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபிச்ச நபித்தோழரை பார்த்து சொன்னாங்க, லா துஈனு ஷைத்தான அலா அஹைக்கும், உங்களோட சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி செய்ய வேண்டாம்.
உங்களோட சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஃபஇன்னி மா அலிம்துஹு இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா. அவர் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரை விரும்புகின்ற ஒருவராகவே நான் அவரை கண்டிருக்கிறேன். அவருக்கு ஏச வேண்டாம், சபிக்க வேண்டாம். அதாவது அவர் என்றைக்கும் நான் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரை விரும்புகிற ஒரு மனசனாக தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், பார்த்துருக்கிறேன். குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கறது வேறு, ஆனால் அவருடைய மஹப்பத்தில் அவர் அப்படி இல்லை என்று அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க. அவர் என்ன, அதாவது நல்ல முறையில் ஒரு நேசம் உள்ளவர்னு விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ ரசூலாங்க தண்டனை கொடுக்கின்ற அதே கட்டத்தோடு ஒரு நிகழ்ச்சி என்ன செய்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பயிற்றுவித்த நபித்தோழர்கள் அதபுல் முஃப்ரதில் 266 இலக்கம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரதுன்னு தனி நூல் இருக்குது. அதில் 266 இலக்கத்தில் சொல்கிறாரு. அதாவது பக்ர் இப்னு அப்துல்லா அப்படின்றவர் சொல்கிறார், கான் அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் யதபாதஹூன பில் பித்தீஹ். சரியா? அதாவது இன்றைக்கு நாங்கள் இந்த இது சொல்லுவோம், என்னது கெக்கரிக்காய், என்ன தமிழ் என்ன சொல்லுவோம் அதுக்கு, பச்சை கடலில் நம்ம சாப்பிட்றோமே, குக்கும்பர் சாப்பிட்றோமே, விளங்கிட்டா, அதில் மஞ்சள் நிறத்தில் இருக்குமே, வெள்ளரிக்காது, கெக்கரிக்காய் வெள்ளரிக்காய்லாம் சொல்லுவான். என்ன புட்டிப்பழமா? சரி, புட்டு. அந்த பழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்ன செய்வாங்களாம் தெரியுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு விளையாடி கொள்வாங்களாம். அப்படி யதபாதஹூன பில் பித்தீஹ். ஆனால் ஃபைதா கானத்தில் ஹகாயிக் கானு ஹுமுர் ரிஜால், வேலை என்று வந்துவிட்டால் அவர்கள் தான் அந்த இடத்துல என்ன செய்வார்கள், முன்னிலையில் என்ன செய்வார்கள், நிற்பார்கள். அதான் நகைச்சுவை பண்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. இன்றைக்கு 2 பேர் அதான் வீசி விளையாடினா எப்படி இருக்கும் நமக்கு, அதனால் இப்படி நடந்து விடுறாங்க, இந்த தர்பியா போதாது, இவங்களுக்கு என்ன செய்யணும், தர்பியா கொஞ்சம் கூட கொடுக்கணும் ஃபீலிங்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் அவர்கள் என்ன, யதபாதஹூன பில் பித்தீஹ் ஃபைதா கானத்தில் ஹகாயிக் கானு ஹுமுர் ரிஜால், வேலை, யுத்தம், ஒரு பிரச்சனை, ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டால் முன்னால் யார் நிற்பாங்க, அவர்கள் தான் நிற்பார்கள், அவர்கள் தான் நிற்பார்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க. அதாவது அதபுல் முஃப்ரத்தில் பக்ர் இப்னு அப்துல்லா என்ற அவர் சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது சஹீஹான ஒரு செய்தி. அது மாத்திரமல்ல, இப்போ இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு மன வெளிச்சியை எங்கேயும் என்ன செய்வதில்லை, தடுத்ததில்லை என்ற ஒரு நிகழ்வை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், உம்மு தர்தா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள அந்த சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு என்னது இந்த சோர்வான ஒரு கோலத்தில் கண்டு அதுக்கு பின்னால் இவரை தொழாமல் ஆக்கி, விளங்கிட்டா, வித்திரு மட்டும் தொலை வச்சு நோன்பு பிடிக்காமல் ஆக்கி இவ்வளவு செஞ்சுட்டு ரசூல்லாங்கிட்ட போகிறாங்க. தெரிஞ்ச சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போன உடனே இவர் என்னத்துக்கு ரசூல்லாங்கிட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்ன்றதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சல்மான் செய்தது தான் சரியானது. அதாவது என்னது, அவர் இரவு ஃபுல்லாக தொழாமாக்கினது, அவர் நோன்பு பிடிக்காம ஆக்கினதா சரியானது. அப்படின்னா என்ன, நோன்பு பிடிக்காத ஆக்களை வச்சு சந்தோஷப்பட்டுறக்கூடாது, அவர் நிறைய பிடிக்கிறாரு. சரியா? காலம் ஃபுல்லாக பிடிச்சவருக்கு ஒரு திங்கள் வியாழன் ஒரு 3 பிடிக்கிற அவங்களுக்கு இல்லை, காலம் ஃபுல்லாக நோன்பு பிடிச்சிக்கன்னு மனைவியை கவனிக்காமல் குடும்பத்தை கவனிக்காத லெவலுக்கு ஆகினதுனால என்ன செய்கிறாங்க, ரசூல்லா கண்டிச்சுட்டு சொல்கிறாங்க, அதாவது அபு தர்தாவே, உங்களோட கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்குது, உங்களோட மனைவிக்கு ஒரு ஹக் இருக்குது, உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஹக் என்ன செய்யுது இருக்குதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃபுக்கு ஒரு பங்கு என்ன செய்யுங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. இவ்வளவும் நான் இப்போ சொன்ன இந்த அத்தனை செய்திகளும் இஸ்லாத்தில் இது போன்ற அதாவது உற்சாகத்தை வரவேற்கக்கூடிய விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கும் தடுத்தது கிடையாது. என்றைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது. ஏன், சில மார்க்க மஜ்லிஸ்களில் கூட அதாவது நபித்தோழர்கள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மிக கண்ணியம் வழங்கியவர்கள், அதில் எந்த பரிகாசமும் பண்ண மாட்டாங்க, அதில் விளையாட்டாக நினைக்க மாட்டாங்க, அதில் ஒரு ஈமானோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் சில நிகழ்வுகளில் அவங்க சில கேள்விகள் கேட்டாங்க. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அதாவது சொர்க்கத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அல்லாஹ்விட்ட யாரெல்லாம் எனக்கு இந்த சொர்க்கத்தில் விவசாயம் செய்யணும்னு என்ன செய்வார், சொல்லுவார். அப்போ அல்லாஹ் கேட்பானது, ஒரு தேவையே இதில் இல்லையே இங்கே சொர்க்கத்தில், அந்த தேவை இல்லாதனா உன்னை வச்சுக்கிறேன் இல்லை, அப்போ எனக்கு என்ன செய்யணும், இந்த விவசாயம் செய்யணும் அப்படின்வார். அல்லாஹ் தஆலா நீ விவசாயம் செய்யற நேரத்தில் அவர் அறுவடை செய்வார், அந்த விதைகளை தூவுவார். தூவின உடனே என்ன செய்யும், சொர்க்கம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பெரிய அளவில் என்ன செஞ்சிடும், அந்த விவசாய நிலத்திலேருந்து கதிர்கள்லாம் வளர்ந்துரு. இவர் இப்படி பார்த்துக்க என்ன செய்வார், உட்காந்து என்னடா அடுத்த செகண்ட் என்ன செஞ்சுட்டு வளர்ந்துட்டேன். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு சொன்னால், ஆதமுடைய மகனே உனக்கு எதுவுமே என்ன செய்ய முடியாது, உன்னை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுவான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது ஒரு சொர்க்கத்துடைய நிகழ்வு. அப்போ அந்த பக்கத்து இந்த ஒரு கிராமப்புறவாசி சொல்கிறாரு, நிச்சயமாக இது இந்த அன்சாரிகளாக தான் இருக்கணும். இந்த கேள்வியை சொர்க்கத்தில் கேட்டது யாரு, அன்சாரிகளாக தான் இருக்கணும். அவங்க தான் விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டவங்க,
அவர்கள் தான் விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டவங்க என்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கடைவாய் பற்கள் தெரிகின்ற அளவுக்கு என்ன செய்தார்கள், சிரித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் மக்கள்கிட்ட ஒரு சொர்க்கம் போன்ற விஷயங்கள் சொல்கிற நேரத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக பேசுவதை ரசூல் அங்கே செஞ்சுக்கிறாங்க, வரவேற்றிருக்கிறார்கள். இதை ஒரு இஸ்திஹ்ஸாவாக எடுக்கல, பரிகாசமாக எடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, வரவேற்றாங்க. சிலது இருக்குது குர்ஆனுடைய வசனங்கள், அதில் இதில் நம்ம தேவையில்லாமல் சில அதாவது விளக்கங்களை சொல்கிறதுன்றது நகைச்சுவை, அது வந்து குர்ஆனில் பரிகாசம் செய்கிற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அவரை என்ன செய்தார்கள், அங்கீகரித்தார்கள் அப்படின்ற செய்தி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாமே இது போன்ற உணர்வுகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய இந்த இடத்துல வந்து நகைச்சுவை என்ற பகுதி அல்ல இது. அதையும் தாண்டி அந்த மனசில் வரக்கூடிய எண்ணப்பாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கணும் என்ற ஒரு விஷயத்தை ரசூல் அங்கே என்ன செய்யலை, சொல்லவில்லை அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மனதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை கேட்ட நபித்தோழர்களுக்கு ஆறுதல் வழங்குற மாதிரியான வார்த்தை. ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், சஹீஹ் முஸ்லிமில் வருது, அல்லாஹ்வின் தூதரே எங்களோட உள்ளங்களில் வந்து சில எண்ணங்கள் தோன்றுகிறது, ஆனால் நாங்கள் வாயால் பேசுகிறது அதை நினைக்கிறதே எங்களுக்கு பயங்கரமாக என்ன செய்யுது இருக்குது. உள்ளத்தில் சில எண்ணங்கள் தோன்றுகிறது, வாயால் பேசுறது நினைச்சா அது பயங்கரமாக என்ன செய்து இருக்குது. மனிதனுக்கு வரும் யோசனை, அப்படி மனிதன் இப்படி படைச்சார், ஆதம சாதை படைச்சாப்பா, அல்லாஹ் யார் படைச்சான்னு ஒரு சிந்தனை என்ன செஞ்சிடும் வந்துடும். அது பிறகு நம்ம என்ன செய்வோம், இந்த கேள்வி நமக்கு சரி வராது, சிந்தனை போக்கினது பிழையா போகுது, அவன் நிறுத்திடுவோம். ஆனால் அதை ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்யும், வேற எங்கே மோதிக்க. இது வந்து ஆள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு எண்ணப்பாடு ஓடிக்கொண்டே இருக்கு. இதெல்லாம் கொள்கை இல்லை. இதை வந்து அவர் சொல்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா இன்னும் கூட ஈமான் பூர்த்தியாகலன்னு என்ன செய்யலை, சொல்லலை. அதாவது அவரை கொண்டு போய் இன்னொரு வஸ்வாஸில் என்ன செய்யலை, போடலை. ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, அக்கது வஜத்துமு, உங்களுக்கு அந்த உணர்வு வந்ததா, எது வாயால் சொல்வதுன்றது மிக பாரதூரமாக நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாண்ணாங்க. தாக்க சரீஹுல் ஈமான், அதான் தெளிவான ஈமான்டாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் தெளிவான ஈமான். உங்களுக்கு அதை வாயால் சொல்கிறது நீங்கள் பயப்படுறீங்களே, தான் தெளிவான ஈமான். என்ன ஓட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன ஓட்டம் என்ன செய்யும், அது போகும் வரும், சும்மா சம்பந்தம் இல்லாதெல்லாம் வரும். நீ சந்திர மடத்துக்கு போகிற மாதிரிலாம் உனக்கு கற்பனை வரத்தான் செய்யும். விளங்கிட்ட உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லலை, உங்களுக்கு விளங்கமாக சொல்கிறேன். அதெல்லாம் உனக்கு கற்பனை வரத்தான் செய்யும். அதெல்லாம் நினச்சிட்டு நான் என்ன பைத்தியாரன் ஆகிட்டனோ அப்படி என்னது இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையில எங்கே போயிடுவீங்க, அங்கே அது வாரத்தை செய்யும், அப்படியே விட்டுட்டு போய்கொண்டே இருக்கணும் மட்டும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அடுத்தது பாருங்கள், அதாவது நபித்தோழர்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில சூறாக்களுக்கு நிகழ்வுகளுக்கு வருவதற்கு முன்னால் நபித்தோழர்கள் வந்து எப்படி இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி ல அஸ்தஜிம்மு லிகல்பி பிஷைஇ மினல் லஹு, நான் சில வந்து விளையாட்டான வேலைகளை கொஞ்சம் செஞ்சு கொள்வேன். அது யார் சொல்கிறாரு, இது எப்படி இருந்த அபூ தர்தா சொல்கிறாரு. யார், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தவர், அவர் சொல்கிறார், சில விளையாட்டாக சில வேலைகள் நான் என்ன செய்வேன், செய்து கொள்வேன் என்ற, அதாவது என் உள்ளத்தை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு, எனது உள்ளத்தை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு, லியகூன தாலிக அக்வாலி அலல் ஹக், அப்போ எனக்கு உண்மையில் வாழ்வதற்கு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை என்ன செய்யும், அது கொடுக்கும். அந்த எழுச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நான் கொஞ்சம் என்ன செய்வேன், விளையாட்டாக நான் என்ன செய்வேன், நடந்து கொள்வேன். உண்மையில விளையாட்டாக நடந்து கொள்வார்ல, சும்மா என்னது விளையாட்டு வேலைகள் பொழுதுபோக்கு விஷயங்கள் நான் என்ன செய்வேன், கொஞ்சம் ஈடுபடுவேன் அபூ தர்தா எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது முஆத் இப்னு ஜபல் சொல்கிறாரு, இன்னி ல அஹ்தஸிபு நௌமதி கமா அஹ்தஸிபு கௌமதி, நான் எனது நம்ம வந்து முழிச்சிருந்து வேலை செய்கிற விஷயங்களை எப்படி நான் அல்லாட்ட கூலி எதிர்பார்க்குறேனோ அதே போல் தூங்குறதையும் நான் அல்லாட்ட கூலி என்ன செய்கிறேன், எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படி தூங்கினா தான் இப்படியான வேலை என்ன செய்யலாம், எனக்கு செய்யலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லுவதை நாம் என்ன செய்கிறோம், அதாவது முஆத் இப்னு ஜபல் அவர்கள் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற உற்சாகங்களை ஏற்படுத்தியதனால் நபித்தோழர்கள் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அதாவது நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இது அல்லாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மட்டும் இது இப்போ நான் சொல்கிறத சொல்ல போனால் இது உணர்வுகளுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்ததும் அந்த உணர்வை பரிமாறிக்கொண்டது மட்டும்தான். இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு வடிகால் அமைக்கிற மாதிரியான பொழுதுபோக்கு வேலைகளை ரசூலுல்லாஹ் பிராக்டிக்கலாக செய்தார்களா, உங்களுக்கு வழங்குதா, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். அது வந்து உணர்வு, அந்த உணர்வை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சுக்கிறாங்க, ஓகே. பிராக்டிக்கலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது காலத்தில் ஏதாவது அப்படி செய்தார்களா, அதுக்கு வழிவிட்டார்களா, மனிதர்களை வந்து இல்லாட்டி என்னது எப்பயும் இந்த மாதிரியே நின்று கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாங்களா, அல்லது கொஞ்சம் வழிவிட்டார்களா என்றால் நான் ஒரு சில செய்தியில் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். சஹீஹுல் புகாரியில் ஷேக் அல்பானியுடைய அதாவது இக்திசாரோடு உள்ள சஹீஹுல் புகாரில் 1271 இலக்கத்தில் வருது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மதீனாவில் குதிரை போட்டி வைப்பாங்க ரசூலுல்லாஹ். மதீனாவில் குதிரை போட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைப்பார்கள்.
நம்ம என்டர்டெயின்மெண்ட்டில் இப்போ குதிரை போட்டியெல்லாம் இல்லை விளங்கிட்டா. ஏன் அதான் ஒருத்தனுக்கு அது ஓட்டுறதுக்கு என்னது அந்த மாதிரியான ஒரு பயம் எல்லாம் இருக்குது. அது போனால் இப்போ இன்றைக்கு ஒரு பெரிய சாதனை அது அப்படி லெவல் ஆகிட்டு. அதுக்கே உரியவர்கள் தான் குதிரை என்ன செய்வார்கள் ஓட்டுவார்கள். அன்றைக்கு சாதாரணமாக எல்லாரும் குதிரை ஓட்டுவாங்க. வீரர்கள் வேறாக இருந்தால் ஆனால் குதிரையில் ஏறி போகிறதெல்லாம் ஒரு பெரிய இதாக என்ன செய்யலை இருக்கலை. ஆனால் அந்த குதிரை போட்டி வைக்கிற நேரத்தில் ரசூல்லாங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் குதிரை போட்டி செய்யுங்கன்னு ரசூல்லாங்க ஒரு பக்கமாக உட்காந்துருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கமாக உட்கார்ந்துருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு செய்தி சொல்லுவாங்க. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதாவது மகரந்த சேர்க்கை செய்வாங்களே ஈத்த மரத்துக்கு ஒரு ஈத்த மரத்துக்கு, அப்படி செய்கிறத ரசூலாங்க பார்த்தாங்களா, இதை நீங்கள் விட்டால் நல்லதேன்னு ரசூலாங்க சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு ஒரு அடுத்த முறை பார்த்தா விளைச்சல் என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிட்டு, ஏன் விளைச்சல் குறைஞ்சுன்னு ரசூலாங்க கேட்குறாங்க. நீங்கள் சொன்னதுனால நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் விட்டுட்டோம். அப்புறம் ரசூலாங்க சொல்கிறோம் அன்தும் அலம்பி அம்ரி துனியாக்கும், இது உங்களோட உலக விஷயம் உங்களுக்கு தான் தெரியும்னு ரசூலாங்க சொன்னாங்களா. நான் மார்க்க விஷயம் ஏதாவது ஒன்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க பின்பற்றணும் அப்படின்னா ரசூலாங்க வந்து மக்கா மதீனால பிறக்கலை, வேற எங்கே பிறந்தாங்க, ஈராக்கில் வேற ஒரு ஏரியாவில் பிறந்த மாதிரியும் உங்களுடைய உலக விஷயம் உங்களுக்கு தான் தெரியும், நமக்கு உலகமே தெரியும். நான் இங்கே பிறந்தவன் இல்லையே, நான் வேற எங்கேயோ பிறந்தவன் ரசூலாங்க சொன்ன மாதிரி தான் அதை என்ன செய்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே அரபு பிரதேசத்துலாம் பிறந்தாங்க. அவங்களுக்கு எப்படி துனியா தெரியுமோ அந்த 40 வருஷம் இந்த துனியா யாருக்கு தெரியும், ரசூலாங்களுக்கு தெரியும். ரசூலாங்க படை தளபதியாக இருந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டு வழி மரங்களுடைய பழங்கள் ரசூலாங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்க்கிற நிலங்கள் ரசூலாங்களுக்கு தெரியும். பிஸ்னஸ் சிரியா வரைக்கும் எப்படி போகிறேன்னு தெரியும். அந்த ரசூலாங்க உங்களோட உலக விஷயம் உங்களுக்கு தான், நான் மார்க்க விஷயம் மட்டும் சொல்லுவாங்களா, அப்படி இல்லை. தீர்மானம் எடுக்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஆலோசனை என்ன செய்வேன் சொல்லுவேன். நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விஷயத்தை முடிவெடுக்கிறது ஏன் ஆலோசனையை வச்சல்ல, அது நீங்கள் முடிவெடுக்கணும். ரசூல்லாங்க ஒரு விவசாய நிலம் நடத்தியிருந்தால் ரசூலாங்க என்ன செய்வாங்க, அதுக்கு மகரந்த சேர்க்கை செய்கிறதா இல்லையான்னு யார் முடிவெடுக்கணும், ரசூல்லாங்க முடிவெடுக்கணும். அதை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா உலக விஷயம் ரசூலாங்களுக்கு தெரியாண்டாங்க. அன்தும் அலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களோட துன்யா விஷயத்தை நீங்கள் முடிவெடுக்கணும், அதான் உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் தான் முடிவெடுக்க இந்த இடத்துல வருமா வராதாண்டு நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன். ஆனால் அதே விஷயத்தை நான் செஞ்சிருந்தா ரசூலாங்க என்ன முடிவெடுப்பாங்க, நான் வந்து மகரந்த சேர்க்கை செய்ய மாட்டேன் தான் ரசூலாங்க சொல்ல வராங்க. எனவே அன்புள்ள சகோதரர்கள் அதை வச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அது வேற இது வேற என்ன செஞ்சிட்டாங்க பிரச்சனை, அதுக்கான ஒரு விஷயமே அல்ல அது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஒட்டக குதிரைகள் வந்த உடனே பிரிப்பாங்க. ரசூலுல்லாஹ் எதெல்லாம் பயிற்றுவிக்கப்பட்ட உடம்பு தெம்பான குதிரைன்னு பார்ப்பாங்க. அந்த தெம்பான குதிரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு ஹஃபியாண்ட இடமிக்கு மதீனால அந்த ஹஃபியாண்ட இடத்துக்கு அந்த குதிரையெல்லாம் நிறுத்திடுவாங்க. தெம்பு இல்லாமல் என்னது கொஞ்சம் சாதாரண குதிரையாக இருக்குமே, அது ரெண்டு அதில் போட்டு வெற்றி பெற்றேன்டா என்ன செய்யலாது, அது சாதனை அல்ல. அதை ரசூலாங்க கொண்டு போய் சனியத்துல் வதா இருக்குதே, அதாவது மதீனாக்குள்ளே என்ட்ராகிற இடம், அந்த இடத்துல கொண்டு போய் என்ன செய்வாங்க, அதை வைப்பாங்க. இதுக்கு இல்லை, இந்த குதிரைக்கு இல்லை, எது சனியத்துல் வதா. எந்த குதிரைக்கு இல்லை, இந்த நல்ல ஃபிட்டாக இருக்கிற குதிரைக்கு இல்லை வந்து சனியத்துல் வதா. அதனுடைய அதாவது நீளம் சம்பந்தமாக வருது, ஒரு 6 மைல் என்ன செய்யும் வரும், 6 மைல் தூரம் என்ன செய்யும் அது வரும். அந்த மைலுக்கு ஒரு விளக்கம் இருக்குது, இது இப்போ தேவையில்லை. 6 மைல் தூரம் வரும். அந்த தனியத்துல் வதால இருந்து போகிறது அதுக்கு இலக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மஸ்ஜிது பனி சுரைக். பனி சுரைக் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி உண்டு. அது வரைக்கும் தான் அதை என்ன செய்யும், அது போகும். எந்த ஒட்டகம் தனியத்துல், அதுக்கு இதுக்கு ஒரு 1 மைல் தாங்கிக்கும், அதுக்கும் இதுக்கும் ஒரு 1 மைல் தாங்கி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குதிரையெல்லாம் பிரித்து, நமக்கு 2 எல்லா குதிரையும் நம்மளுக்கு கொண்டு தான் வழங்கிட்டா, ரசூலா அந்த குதிரையெல்லாம் பிரித்து போட்டி வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எவ்வளோ வேகமாக ஓடி அந்த 5 மைலை முடிக்குது, இது தனியத்துல் வதால், இது மஸ்ஜிது பனி சுரைக்கு வரைக்கும், இது ரசூலாங்க இந்த போட்டி மதீனால செய்கிறாங்க வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்குறோம். இப்போ இது நான் ஏன் சொல்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டி வைக்கிறத, அந்த போட்டியில் வந்து வெற்றி பெறத்தை வச்சு சந்தோஷப்படுறதை ரசூலாங்க என்ன செய்யலை, இங்கே தடுக்கலை. நமக்கு மிஞ்சி போனால் நம்ம பவர்ஃபுல் போட்டி கயிறு இழுக்கிறது தான். நமது உடம்பு பலத்தை காட்டுற மிக மிஞ்சி போனால் பவர்ஃபுல் போட்டி அது கயிறு இழுக்கிறதா. ஆனால் அந்த பலம் ஒரு 10 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடும், அதோட முடிஞ்சுது. இதான் ஏன்னா நம்ம வந்து இருக்கிறதே சோர்வு, கொஞ்சம் தூரம் நடந்தாலே நம்மளுக்கு என்ன செய்யலை, சரி வருதில்லை. டெய்லி ஒரு மனிதன் பயிற்சி எடுத்து எப்படி இருக்குன்றது பின்னால் சில செய்திகள் சொல்கிறேன்னா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போட்டியை வைத்திருக்கிறார்கள். ரசூலாங்க இந்த போட்டியை மதீனா, அது மதீனா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி எல்லாம் முடிஞ்ச டைம் அது இல்லை, ரசூலாங்க அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய மன எழுச்சி என்ன செய்யலை, அந்த உற்சாகத்தை அந்த பொழுதுபோக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தது இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சஹீஹ் புகாரில் 2899 இலக்கம். இதெல்லாம் ரசூலாங்க பிராக்டிக்கலாக அந்த உணர்வை அனுமதித்த இடங்கள். ரசூலாங்க போகிற நேரத்தில் பார்த்தா, அதாவது சில யமனை சேர்ந்து சில 2 கோத்திரங்கள், அவுஸ் ஹஸ்ரஜும் யமனை சேர்ந்தவர்கள் தான். அதில் 2 கோத்திரங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அம்பெரிஞ்சு விளையாடி கண்டிக்கிறாங்க, அம்பெய்து விளையாடி கண்டிக்கிறாங்க.
இன்றைக்கு அதுவும் நம்மகிட்ட இல்லை, பொழுதுபோக்குக்காவது என்ன செய்யலாது, அம்பெய்து தான், அவ்வளோதான். அம்பெய்து என்ன செய்கிறாங்க, விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு எறுமோ நல்லா எரியுங்க, ஃபைன்ன அபாக்கும் கான ராமியா, உங்களோட தந்தையும் இப்படி தான் இருந்தார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவரும் நல்ல வீரராக அம்பெய்தர் வீரராக என்ன செஞ்சார் இருந்தாருன்ட்டு ரசூலுல்லாஹ் ஒரு பக்கத்துலேருந்து ஒரு அம்பை எடுத்துட்டாங்க, இந்த வில்லை எடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் அப்படி வச்சுட்டாங்க. இவர் அங்கே போய் நிற்கிறார் சொல்கிறாங்க. இவங்க ஒருவருக்கொருவர் தட்டி சரியா அம்பெய்து விளையாடி கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த பக்கத்தில் நின்றா என்ன நடக்கும்? சஹாபாக்கள் அப்படி நிறுத்திட்டாங்க. என்ன நிறுத்திட்டீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இப்போ அங்கே இருக்கிறீங்க, நாங்கள் எப்படி எறிகிறதுன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எறிங்க, ஃபஅன மஅக்கும் குல்லுக்கும், நான் உங்கள் எல்லோருடனும் இருக்கிறேன், நான் உங்கள் எல்லோருடனும் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன், நீங்கள் எறிங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஅன மஅக்கும் குல்லிக்கும், உங்கள் எல்லோருடனும் சேர்ந்தா இருக்கிறேன், எல்லாரும் என்ன செய்யுங்க எறிங்க என்று ரசூலாங்களும் அந்த பக்கத்திலிருந்து அதை என்னது அதாவது கவர் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எறிந்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். நபி அவர்களும் என்ன மிகப்பெரிய ஒரு போர் வீரராக இருந்தார்கள் என்பதை நம்ம எதில் பார்த்தோம்? ஹுனைன் யுத்தத்தில். ஹுனைன் யுத்தத்தில் ரசூல் என்ன செய்வாங்க, நபித்தோழர்கள் எல்லாம் அதில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நபித்தோழர்கள்லாம் பிரிஞ்சு என்ன செஞ்சோம், குறிப்பாக உதைபியால கலந்து கொண்ட வீரர்களும் ஓடினாங்க. அவ்வளவு அம்பெறிதல் பவர் ஆயிடுச்சு யார்ட இந்த தகீஃப் ஹவாஸின். அந்த நேரத்தில் ரசூலாங்க தண்ட அதாவது குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சிட்டு அந்த படைக்குள்ளே தான் போனாங்க வேகமாக, எதிரி படைக்குள்ளே போய் சொன்னாங்க என்ன சொன்னால், அனன் நபி லா கதிப் அன இப்னு அப்துல் முத்தலிப்னாங்க, நான் தான் நபி, நான் பொய்யன் அல்ல, நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக போர் புரிந்தார்கள். மண்ணை எடுத்துவிட்டு தூவிட்டு சொன்னாங்க, அல் ஆன் ஹமியல் வத்தீஸ், இப்போ அடுப்பு கொதிக்கிற நேரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போர் புரிந்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் அன்றைக்கு என்ன செய்யலை, திரும்பி வரல. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐன அஸ்ஹாபு ஸஜரா, எங்கே மரத்தோழர்கள் எங்கேன்னு கேட்டாங்க. மரத்துக்கு கீழே என்னது ஒப்பந்தம் பண்ண தோழர்கள் எங்கேன்னு ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த வார்த்தையை சொன்ன பின்னால் தான் ஒரு பசு எப்படி தன் கன்றுகளை நோக்கி வேகமாக திருப்பி வருமோ அது மாதிரி நபித்தோழர்கள் வந்து அந்த களத்துக்கு என்ன செய்தார்கள், சேர்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த ஒரு வார்த்தையாண்டு பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீரராகத்தான் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள், தலைவராக இருந்து ஒரு வீரராக இருந்தார். இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற அந்த பொழுதுபோக்கான அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் ஒரு 2 ஹதீஸ் படிச்சிருந்தா நல்லா இருக்குமே என்ன செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களோட உற்சாகத்தை கெடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு படிக்கிற நேரத்தில் படிக்க தான் வேணும். ஒருத்தன் படிக்காமல் விளையாடுற டைமில் விளையாடி கண்டிக்கிற டைமில் படிப்பு மட்டும் இல்லாத விளையாட்டு மட்டும் ஏழு மட்டும் கேட்டால் என்ன ரெண்டும் செய்யாதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் அதை சொல்லணும், இந்த டைமில் என்ன செய்யணும் இதை சொல்லணும். எல்லா டைம்லையும் ஒன்றே என்ன செய்யக்கூடாது, சொல்லிக் கொண்டிருக்க கூடாது என்பதை தான் ரசூலுல்லாஹ் இந்த பயிற்சி என்ன செய்து காட்டுது. பாருங்க, இந்த அபூ ஹுரைரா எவ்வளோ ஹதீஸை பாடமாக்கிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே செய்யலை. எரிஞ்சவங்க அம்பு எரிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அந்த பக்கத்தில் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். நாங்கள் பார்க்கிறோம் ப்ராக்டிக்கலாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய மனைவியரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு முறை என்ன செய்கிறாங்க, யுத்த காலத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. யுத்த காலத்துக்கு போகிறோன்னா நம்மளோட மனசு எப்படி பதைக்கும், ஒரு பெரிய ஒரு பதட்டத்தோடு போக வேண்டிய யுத்தம். சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு போங்கண்டாங்க, கொஞ்சம் முன்னுக்கு போங்கண்டா. எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, முன்னுக்கு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, ஒரு ஓட்டம் ஒன்று ஓடுவோமான்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஓட்ட போட்டி என்று வைப்பமான்னு ஆயிஷா ரலியல்லாஹு அவளை பார்த்து கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். யுத்தத்துக்கு போகிற டைமில் பின்னால் ஓட்ட போட்டி விளக்கிட்டா கேட்ட நேரத்தில் ஆயிஷா தான் ஓடுவோம்னு சொன்னாங்க. ஓடினா ரசூலுல்லாஹ் அங்கே தோத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. ஆயிஷா சொல்கிறாங்க, சின்ன வயசு வேகமாக ஓடி என்ன செஞ்சுட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியாக என்னது தோல்வியை முடிஞ்சாச்சு, ரைட் போயிட்டாச்சு. கொஞ்சம் ஆயிஷா சொன்னால் இதெல்லாம் மறந்துட்டேன், இந்த சம்பவத்தையே நான் மறந்துட்டேன். ஃபலம்மா குந்து பத்தன்து, கொஞ்சம் உடம்பு வச்சுட்டேன்னு அப்போ ஒரு டைம் உடம்பு வச்ச ஒரு டைமில் இதே மாதிரி ஒரு பிரயாணம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அங்கே கேட்டாங்க, இது மறந்தாச்சு என்னது நாங்கள் ஒரு போட்டி ஒன்று வைப்போமான்னு கேட்டாங்க, ஒரு ஓட்ட போட்டி ஒன்று வைப்போமான்னு கேட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயம் கணவன் மனைவி கேட்டல இன்றைக்கு நடந்துன்னுவீங்களே, மனைவிட பதிலும் கணவன் பதிலும் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு ஒரு சீரியஸான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கிற இந்த டைம்லேருந்து ஓட்ட போட்டி அதுன்றது எத்தனை பிள்ளைகள் பின்னால் சரியா பார்த்துட்டு இருக்குது, ஊர் பார்த்துட்டு இருக்குது, சீரியஸான டைமில் வந்துட்டு ஓட்ட போட்டி வைக்கிறாராமட்டு. மற்றது நீங்கள் யார், ஒரு ஜமாத்து தலைவர், ஓட்ட போட்டு வைக்கிற தலைவர் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கே தூதர், ஓட்ட போட்டி வைப்போமான்னு நம்ம கேட்க போகிறதில்ல, அது வேற ஒரு விஷயம் சரியா. கேட்டால் வர பதில் இப்படி தான் என்ன செய்யுது இருக்கு, இதுதான் நமது நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, போட்டி வைப்போமான்னு கேட்டுட்டு 2ஆம் முறை அப்படி நடந்து ஓட்டம் நடக்கு, ரசூல் அங்கே வெத்திட்டாங்க, இவங்களுக்கு ஓட முடியலை. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து தோல்ல அடிச்சுட்டு சொன்னாங்க, ஹாதிஹி பித்தீக்க, இது அதுக்கு பதிலாகண்டாங்க. ஃபஸ்ட் தடவை நம்ம தோல்வி அடைஞ்சோமே அதுக்கு பதிலாக தான் இது என்னது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவும் சீரியஸான ஒரு பிரயாணம், ட்ரிப் போகிற பிரயாணம் அல்ல இது. போய் நம்ம தபூக்கை பார்த்துட்டு வருவோம் என்ன இருக்கணும் அந்த இதில் நம்ம தபூக்கு போகிற மாதிரி அல்லது. இது வந்து ஒரு யுத்த காலத்துக்கு போகிற பிரயாணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறை. அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நளினம், ஒரு தைரியம்,
அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஆட்கள் இருந்து அது ப்ராக்டிக்கலாக ரசூல் ஸல்லல்லாஹு தன் மனைவிமாரோட என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதற்கான இது ஒரு ஆதாரம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு பெருநாள் நாளண்டு சின்ன சிறுமிகள் ஹதீத்தில் வந்து எங்கேயும் துஃப்பு அடிச்சதுன்னு வந்துன்னு சொன்னான். அதாவது ஒரு பக்கம் திறந்த அந்த துஃப்பு அடிச்சதுன்னு வந்துன்னு சொன்னால் 2 விஷயம் புரிஞ்சுக்கொள்ளணும். அதில் சலங்கை இருந்திருக்காது, சலங்கை ஓசை என்னது அந்த சில் ஓசை வருமே அந்த ஓசை இருக்காது. 2வது சிறுமிகள், பருவயது அடையாத இளம் சிறுமிகள் தான் அதை என்ன செய்வாங்க, அதை அடிப்பாங்க துஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வீட்டில் ஆயிஷா அவங்க வீட்டில் சொன்னாங்க இருக்கிற டைமில் பெருநாள் நாளில் வந்து 2 சிறுமிகள் என்ன செய்யுது, அடித்து பாட்டு என்ன செய்யுது போய்க்கின்ற ரசூல்லாங்கட வீட்டில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கணும், நீங்கள் பாட்டு படிக்கிறலாம் பிள்ளையில நான் பேணுதலாக இருக்கணுமே, அதுக்கான வேற எங்கேயா போய் என்ன செய்ய அப்படின்னு ரசூல்லாங்க செய்யலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டிருக்கிறாங்க. ஆயிஷாலாங்க தான் பாட்டை படிக்க வச்சு, ரசூல்லாங்க கூப்பிடலை, ஆயிஷாலாம் கூப்பிட்டு வச்சு இந்த இது போயிட்டு இருக்குது. அபூபக்கர்லாம் என்ட்ராகிறாங்க, வீட்டுக்குள்ளே துஃப்பு சவுண்டு. ஆனால் வீட்டுக்குள்ளே என்னது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் வந்து மஸாமிரு ஷைத்தான் ஃபீ பைத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் ஷைத்தானுடைய ஓசையா அப்படி என்று சொல்லிட்டு விரட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூபக்கர் இன்ன லிகுல்லி கௌமின் ஈதன் வ ஹாதா ஈதுனா, எல்லாருக்கும் ஒரு பெருநாள் இருக்குது, இது எங்களுடைய பெருநாள் விடுங்க, நாங்கள் இது எங்களது பெருநாள் விடுங்க நாங்கள். அப்படின்னா என்ன, அனுமதிக்கப்பட்ட அளவில் இந்த துஃப் போன்ற ஓசைகளோட ஒரு பாட்டு படிக்கிறதோ பெருநாளால் கொஞ்சம் சந்தோஷமாகிறது நேரம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அதை பிள்ளைன்னு சொல்லலை. இதை வச்சு எல்லாத்தையும் முடிவெடுக்கலாம்னு சொல்லிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனுமதிச்சு ஒரு சந்தோஷமாக 2 பாட்டு படித்ததை வச்சு என்ன செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கவில்லை என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே நேரம் இதில் பாருங்கள் என்னென்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் முக்கியமான செய்தி, சஹீஹ் முஸ்லிமில் ஒரு முக்கியமான ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சிட்டு வந்து கண்டிருக்கிற நேரத்தில் அன்சாரிகள் ஒருத்தர் யார் மதீனா வரத்துக்கு ஓட ரெடியான்னு கேட்குறாரு. யுத்தம் முடிஞ்சு எல்லாரும் வந்துட்டுக்கிறாங்க, யாரா மதீனா வரத்துக்கு ஓட ரெடியாக வாங்கன்றா, சத்தம் போட்டுக்கண்டே வராரு. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பெரிய பெரிய உமர் ரலியல்லாஹு வீரர்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. இவர் என்னது, யாராவது ஓட ரெடின்னா வாங்கன்றார். அப்புறம் அவர் கேட்குறாரு, சலமத் இப்னு அக்வா கேட்குறாரு, ஒரு கண்ணியமாக பேச மாட்டீங்களாண்டு, இதில் எத்தனை வீரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா, நீ தோல்வி அடைய வேண்டாத ஒரு பயம் வரக்கூடாதா, இப்படி சவால் விட்டுட்டு வாரீங்களே. 2 கேட்குறாரு. ஒன்று, ஒரு கண்ணியமாக பேச மாட்டீங்களா, ஏன் சப்போஸ் எல்லாருமே தோல்வி அடைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கண்ணியமாக பேசக்கூடாதா அப்படின்ட்டு, அல்லது ஒரு நீங்கள் தோல்வி அடைஞ்சி ஒரு பயம் இருக்கக்கூடாதுன்றாங்க. நம்ம யாருக்கும் பயம் இல்லை, யாருக்கு கண்ணியம் இல்லை, ரசூலுல்லாஹ்வை தவிரன்ட்டார். இந்த விஷயத்தில் ஓட்ட ரெடியாங்க வாங்க, இங்கே கண்ணியம் பயமெல்லாம் எதுவும் இல்லை, விரும்பினா உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு தவிர அப்படின்ட்டாங்க. சலமத் இப்னு அக்வா ரசூலுல்லாஹ்வோட வண்டியில் பின்னால் ஒட்டகத்தில் பின்னால் உட்காந்துட்டு வராங்க. அல்லாஹ்வின் தூதரே எனக்கு அனுமதி தாங்க இவரோட ஓடுறதுக்குன்றாங்க, இவரோட ஓடுவதற்கு எனக்கு அனுமதி. ஏன்னா சலமத் இப்னு அக்வா வீரர், ஒரு நல்ல மிக முக்கியமான வீரர், அவர் இருக்கிற டைமில் தான் இந்த சவால் போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னால் நீங்கள் விரும்பினா என்ன செய்யுங்க போங்க, நாங்கள் உடனே பாஞ்சாரு, நான் வாரேன்னு சொன்னார். கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அவரை விட்டுட்டார். அவர் வேகமாக என்னது மூச்சரைக்கிறதுக்கு வேகமாக ஓடிச்சு. அதான் நிறைய பேருக்கு ஓட தெரியும், ஆனால் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரியாது, கடைசியில் அடிச்சுட்டு பிறல்றது தான் வேலை. என்ன ஓடி கண்டிக்கிறாங்க. இவர் 2 மதீனா போனால் எப்படி இருக்கும், 2 குன்றுகளை தாண்டிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டார். யார், சலமத்தில் கொஞ்சம் அஸ்தபகி நஃபசி என்ற மூச்சை கொஞ்சம் அப்படி கண்ட்ரோல் பண்ணி ரிலாக்ஸ் ஆகி மறுபடியும் என்ன செய்கிறாரு, ஓடுறாரு. இன்னும் கொஞ்சம் தாண்டி மறுபடியும் உட்கார். அவர் போயிட்டே இருக்கிறார், அவர் நிற்கலை. கொஞ்சம் தூரம் போன பின்னால் ரிலாக்ஸாக அந்த குன்றுகள் தாண்டின பின்னால் நான் வேகமாக என்ன செஞ்சேன், அதவுத்து வேகமாக ஓடின ஓட்டுக்கு அவரை தோல்கிட்ட வந்தாச்சு. பாஞ்சு தோளில் தட்டினேன், நான் வெத்திட்டேன்னு நினைக்கிறேன்டாரு. நான் வெத்தினேன், நான் அப்படித்தான் நினைக்கிறேன்டார் அவர். நீங்கள் வெத்திட்டீங்கிறத நானும் என்ன செய்கிறேன் நினைக்கிறேன்டாரு. நேர நான் அவருக்கு முன்னால் போய் மதீனாவில் என்ன செய்தேன் சேர்ந்தேன் என்ற செய்தி இந்த சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்து வருது. பாருங்கள், யுத்தத்துக்கு முடிஞ்சு திரும்பிட்டு போகிற ஒரு சம்பவம். ஓடுவோமான்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ஓடுமான்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சு நம்ம வெற்றியோட வரோம், நம்ம இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாதுலாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, எதுவும் சொல்லலை. அவர் ஓடுமான்னு கேட்குற, அதில் பின்னால் ஒரு வீரம் என்ன செய்யுது இருக்குது. அதனால் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதித்தார்கள் அப்படி என்ற அந்த செய்தியை இந்த இடத்துல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது நேரம் இதுவரை அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் அந்த பள்ளியுடைய அந்த விராந்தையில், பள்ளினா பள்ளிக்குள்ளே இல்லை, பள்ளியுடைய விராந்தையில் ஹபஷிகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு முக்கியமான நுக்தா இருக்குது. என்னென்னா, விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷாலாம் கூப்பிட்றாங்க, பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. விளையாட்டை பார்க்குறீங்களான்னு கேட்டான். வந்தாச்சு ஆயிஷா வரணும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தோளில் தலையை வச்சு அந்த விளையாட்டை பார்த்துட்டு இருக்கிறான். விளையாட்டு போகுது. ஆயிஷா வச்சு நேரம் பார்த்துட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்டான், ஹஸ்புக் போதுமானு கேட்டான். இன்னும் கொஞ்சம் போகட்டுமாண்ணா. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்குறான். மறுபடியும் போதுமானு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டு மாட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க ஆயிஷா, நான் அப்படி சொன்னது என்னத்துக்கு தெரியுமா? அந்த விளையாட்டை பார்க்குற ஆர்வமெல்லாம் எனக்கு இல்லை. இவருக்கு என்னட்ட எவ்வளோ என் விஷயத்தில் எவ்வளோ மரியாதைன்னு பார்க்குறதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், போகட்டும் டைம் போகட்டும்னு சொன்னேன். அப்படின்னு என்ன செய்கிறாங்க ஆயிஷான்னு சொன்ன. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட நோக்கம் அதல்ல, எனக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாரு. நமக்கு இப்படி ஒரு டெஸ்டிங் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? ஏற்கனவே நீங்கள் ஒரு தடவை கோப்பையை உடைச்சிங்க, இப்போ அடுத்து டெஸ்டிங் வேறையாண்டு என்ன செய்யும், பழைய ஹிஸ்ட்ரியை தூக்கி அப்படியே போட்டு என்ன செஞ்சிடுவோம், அண்டையோட சந்தோஷம் அவ்வளோதான். பொழுதுபோக்குறது என்னது, தொடர்ந்து பொழுது இல்லாமல் போகிற அளவில் நம்மளோட ஆன்சர்கள் இருந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதுமான்னு கேட்குறாங்க. அவங்க பார்க்குற நோக்கமும் இல்லை, எனக்கு அதை பார்க்குற இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. அது சொல்லலாம், நீங்கள் இளம் வயது பெண்களை திருமணம் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் விளையாட்டுத்தனமாக தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். இல்லைங்கிட்டா, அவர்களுடைய அந்த உணர்வை என்ன செய்ய, கவனம் எடுத்து நடந்துங்க. பாருங்கள், உங்களை விட மிகப்பெரிய பிஸியான ஆள் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படி கவனம் எடுத்து நடந்து கொண்டாங்கன்றதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, இதில் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்தது என்னன்னு சொன்னால், இது யாருக்கு, ஒரு இளம் வயதில் உள்ள ஒரு சாதாரணமாக 25, 30, 35 வரைக்கும் உள்ள ஒரு பெண்களுக்கு சொல்லலாம். 40, 45 ஆயிரத்தின பிறகு இந்த ஃபீலிங்கில் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர்லாம் ஒரு திருமணம் முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறேன், நீ கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிக்கலாமே. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கன்னி பெண்ணை நான் திருமணம் முடிச்சிருந்தேன், எனக்கு 9 சகோதரிகள், அதோட 10ஆக மாறிக்கும், அதோட 10ஆக மாறி இருக்கும்னாங்க. அப்படின்னா என்ன, நான் 9 பேரை பார்த்துட்டு இருக்கிற ஏற்கனவே சகோதரிகளை, இவங்களையும் ஒரு இளம் வயசு பிள்ளையாக பார்த்து நான் திருமணம் முடிச்சிருந்தா, நான் 10 பேரை நான் தான் என்ன செஞ்சிருக்கேன், அப்புறம் கவனிச்சிருக்கேன். நான் ஏன் ஒரு விதவையாக பார்த்து திருமணம் முடிச்சேன்டா, அவர்கள் என்னையும் பார்த்து அந்த பிள்ளைகளையும் பார்த்து கொள்வாங்க அப்படின்னு அவங்களுக்கு நேரத்தோட தெரியப்படுத்தி அந்த உடன்படிக்கைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அப்போ அந்த வயதில் வந்து கவனம் ஒன்று என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸும் என்ன செய்கிறது, சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதில் 24855 இலக்கம், லதஅலமு யஹூது அன்ன ஃபீ தீனினா ஃபுஸ்ஹத்தன் இன்னி உர்சில்து பி ஹனீஃபியத்தின் சம்ஹா. யூதர்கள் தெரிந்து கொள்வார்கள், எங்கள் மார்க்கத்திலே ஒரு ஃபுஸ்ஹா இருக்குது. ஃபுஸ்ஹாண்டா இன்டர்வல். எங்கள் மார்க்கத்தில் ஒரு இன்டர்வல் இருக்குது. அப்படின்னா என்ன, எப்பயுமே ஒரு ரிலாக்ஸேஷன் எங்கள் மார்க்கத்தில் என்ன செய்யும், இருக்கும் என்பதை யூத நசாராக்கள் என்ன செய்யட்டும், தெரிந்து கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு இலகுவான மார்க்கத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்ற செய்தியையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த செய்திகள், நான் இப்போ சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக கூட என்ன, மக்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த பொழுதுபோக்கான மன உற்சாகத்தை இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அதே போல் இந்த ஒரு செய்தியை பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிமில் 1919 இலக்கம், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 2 இலக்கு நாட்டிட்டு அவருக்கு வந்து 80-70 வயசு. அப்போ வயது, அதாவது முதிய வயது, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு போகிறோம். இங்கிருந்து அங்கே அம்பெய்கிறதும், அங்கிருந்து இங்கே வாரதும், இப்படியே அவர் 2 எல்லைகளுக்கு மத்தியில் நடந்து கண்டிக்கிறார். அப்போ அவர் பக்கத்தில் வந்து அவர் சொல்கிறாரு, அதாவது ஃபுகைம் அல் லஹ்மி அப்படி என்று சொல்கிறாரு, இந்த வயசான காலத்தில் இப்படி கஷ்டப்படுறீங்களே. அவர் வயசான காலம், அந்த டைமில் அம்பெறிஞ்சிக்கிட்டு தான் எப்படி இருக்கீங்க ரைட்டா, இந்த வயசான காலத்தில் கஷ்டப்படுறீங்களே அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு, லவ்லா கலாமுன் சமிஅத்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் உஆனிஹி. ரசூலுல்லாஹ்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அந்த வார்த்தை மட்டும் நான் கேட்கலன்னு இந்த கஷ்டத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், படமாட்டேன். ரசூலுல்லாஹ்கிட்ட இந்த கேட்ட ஒரு வார்த்தையால் தான் நான் இப்படி என்ன செய்கிறேன், நான் நடந்து கொள்கிறேன்னாங்க. அவர் கேட்குறாரு, என்ன அப்படி என்ன ஒமாதாக், அப்படின்னா என்ன கஷ்டத்தை நீங்கள் பட்டீங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. என்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ்கிட்ட இது கேட்டீங்க? இன்னஹு கால மன் அலிமர் ரம்ய சும்ம தரகஹு ஃபலைஸ மின்னா. யார் அம்பெய்தல் கலையை படித்து விட்டு திருப்பி மறந்து விடுகிறாரோ அவர் என் சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உன்னை படிச்சுட்டு ஒரு தற்காப்பு கலை ஒருத்தர் படிக்கிறார். இது வந்து அம்பெய்தலுக்கு மட்டுமல்ல, ஒரு நல்ல பிரயோசனமாக நான் பிளாக் பெல்ட் எடுத்துக்கிறேன், ட்ரிபிள் பிளாக் பெல்ட், ரெட் பெல்ட்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை பார்த்தா பெல்ட் இல்லை, 1 கிலோமீட்டர் ஓடிக்கல மாட்டார் விளங்கிட்டா பார்த்தா. ஆனால் எல்லாம் எடுத்துக்கிறார், எல்லாம் வச்சு இந்த பாருங்கள் பதக்கம் அதெல்லாம். இப்போ என்ன பிரயோசனம், அதை வச்சு எல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சம் ஒரு தூரம் நடந்தா டெக்ஸி வராதா அப்படின்னு வைக்க, ஆனால் பிளாக் பெல்ட் விளங்கிட்டா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறா, மன் அலிமர் ரம்ய சும்ம தரகஹு ஃபலைஸ மின்னா அவ் அஸா. யாராவது ஒருவர் வந்து அம்பெய்தலை படித்து விட்டு
அதை மறந்தால் அவர் எம் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல, இன்னொரு அறிவிப்பில் பாவம் செஞ்சிட்டாருன்னு வருது. அதனாலேயே உக்பத் இப்னு ஆமிர் சொல்கிறாரு, அவர் முதியவர், நான் இதை விடலை. ஏன் தெரியுமா? ரசூல்லாங்க சொல்லிக்கிறாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அம்பை இதில் ரசூல் ஸல்லல்லாஹு பழகிட்டா அதை விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் நான் இந்த முதிய வயதில் செஞ்சு அம்பை இது கண்டிருக்கிறேன். நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவோம், சாமி இங்கே கஷ்டப்படாமல் ஒரு குர்ஆன் ஓதி முடிக்க வேண்டியதில் பள்ளியில் முன்சப்பில் போய் உட்காந்து அப்படின்னு நம்ம சொன்னோம். அவர் என்ன செஞ்சு கண்டிக்கிறாரு? அம்பை இதில் என்னது, இங்கிருந்து அங்கே போகிறது, அம்பை எடுக்கிறது, எரியிறது, இப்படி உட்காந்துக்கிறார் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்தி அது அம்பை இதழுக்கு மட்டுமல்ல, எதெல்லாம் மனிதனுடைய தற்காப்பு என்கின்ற இதுக்கு வழிவகுக்குமோ அதை ஒருத்தர் படிச்சுட்டாண்டா, படிங்கன்னு சொல்லலாம், படிச்சுட்டாருன்னு சொன்னால் உடற்பயிற்சி என்ற அடிப்பில் அதை படிச்சுட்டாரு, அதை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது, அதை மறக்கக்கூடாது. அட்லீஸ்ட் தங்களுக்குள்ள ஒரு பயிற்சியாக அதை என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி என்ன செய்கிறது, காட்டுகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ ஒரு கண்டிப்பான ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில் நீங்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் எல்லோருக்கும் எப்படி அவங்க குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணார்களோ, ஹதீஸ்களை ஹிஃபில் பண்ணார்களோ, அவர்களுக்கு பெரும்பாலும் குதிரை ஓட்டம் என்ன செய்யும், தெரிந்திருக்கும். ஒரு அம்பை இதில் என்ன செய்திருக்கும், சிறந்த முறையில் தெரிந்திருக்கும். எல்லா மார்க்கமும் கிடைச்சி, அதாவது நல்லா கன் சுட தெரியுமென்ற மாதிரி இல்லை, நல்லா அவருக்கு ஷூட் பண்ணுவார் அப்படின்னா அதான் இப்போ நடந்தது வெகாஸில், அது மாதிரி தான் இருக்கும். அதில் மார்க்கம் நல்லா தெரியணும், மார்க்க பற்றிக்கணும், அறிவிக்கணும், உயிருடைய பெருமதி என்ன செய்யணும், தெரியணும், மனித மரியாதை தெரியணும். எல்லாம் தெரிந்த ஒரு மனிதருக்கு எந்த ஆயுதம் கையில் கிடைச்சாலும் அதை என்ன செய்ய மாட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய போர் வீரராக இருந்தவர், படையோடு இருந்தவர், கலீஃபாவாக இருந்தவர். நான் கொல்லப்படுவேனே தவிர என்னால் எந்த உயிரும் என்ன செய்யக்கூடாது, கொல்லப்படக்கூடாதுன்னு மரணிச்சார். ஆயுதம் கையில் கிடைக்குதா, லைசனோட கிடைக்குதான்றதல்ல, உன்னிட்ட என்ன உணர்வு இருக்கிறன்றது தான் மிக முக்கியம். அப்போ உக்பத் இப்னு ஆமிர் அவ்வளோ வயசாகியும் கூட இதை பயிற்சி எடுக்கிறார் என்றால் எதற்கு, அதுதான் என்ன செய்ய காரணம். அதனால் இஸ்லாமிய அறிஞர்களோட வரலாற்றில் இந்த மாதிரியான எல்லா பகுதிகளும் என்ன செய்து சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும். இப்போ இந்த நேரத்தில் அன்புள்ள ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது இதனால் நீங்கள் இஸ்லாமிய பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பல இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த பகுதியில் கவனம் எடுத்து புக் எழுதிக்கிறாங்க. அப்பயே ரியாதத்துல் அப்தான், உடற்பயிற்சி அப்படி என்ன செய்கிறாங்க, புத்தகம் எழுதிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர், அதாவது ஒரு விஷயம், இந்த உடலில் நம்ம ஒரு மனிதன் பயிற்சி எடுப்பதாக இருந்தாலும் சரி, மனிதனை என்னது ஒரு வளப்படுத்திக் கொள்வதாக இருந்தாலும், அதுக்கு பின்னால் ஒரே நோக்கம்தான், இந்த உலகத்தில் நல்ல வேலைகள் செய்வதற்கு அது எங்களை என்ன செய்ய வேண்டும், உற்சாகமாக இருக்கணும். நல்ல வேலைகள் செய்வதற்கு அது உற்சாகமாக அதை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மன எழுச்சியை தரணும், ஒன்றில் உடல் பயிற்சியை தரணும், அல்லது மூளைக்கு ஒரு பயிற்சி என்ன செய்யணும், அது தரணும், அல்லது மனதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அதை என்ன செய்யணும், தரணும். மார்க்கம் அனுமதித்த எல்லைக்குள், நான் தடுக்கப்பட்ட எல்லைகளை பேசலாது, எல்லாருக்கும் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். மார்க்கம் அனுமதித்த எல்லைக்குள் அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு உற்சாகத்தை அவைகளை தரணும். எதுவுமே தராத ஒரு பயிற்சி இஸ்லாம் என்ன செய்யலை, விரும்பவில்லை. எதுவுமே தராத, எந்த உற்சாகத்தையும் தராத, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரயோசனமான வேலை இல்லாத, உதாரணமாக ஒரு நபித்தோழர் போய்கின்றிருக்கிறார், ஒருவர் இந்த இதில் விளையாடுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, கல்லால் அடித்து விளையாடுறது, இப்படி நம்ம நாட்டில் ஜில் விளையாடுறேன்னு சொல்லுவாங்க, விளங்கிட்டா, அந்த இப்படி அடித்து விளையாடும், கல்லால் அடிச்சு. இது என்ன செய்யும், திடீர்னு தூரம் வாய்ந்தால் யாரையாவது என்ன தெரிச்சு கண்ணில் போய் பட்டுரும். அப்போ ஒரு நபித்தோடு அந்த பக்கத்தால் போகிறார், அவர் சொல்கிறாரு, அதாவது இந்த விளையாட்டு என்ன செய்ய வேண்டாம், விளையாட வேண்டாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விளையாட்டை தடுத்திருக்கிறார்கள், ஏனென்றால் இது கண்ணத்தான் என்ன செய்யும், பாதிக்கும் என்று ரசூலுல்லாஹ் இதை தடுத்திருக்கிறார்கள் அப்படின்றாங்க. பேட்டு திரும்பி வந்துட்டு மறுபடியும் பார்த்தா அதே விளையாட்டு என்னது, விளையாடி கண்டிக்கிறார். அது இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிப்பது. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று நான் சொல்கிறேன், திருப்பி நீங்கள் என்ன செய்யுங்க, விளையாடி கண்டிருக்கிறீங்களா, உங்களோடு நான் இனி பேசவே மாட்டேன்னு செஞ்சார், ஒதுங்கி போனார் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கும். அப்போ விளையாட்டை அவர் அங்கே என்ன செய்யலை, தடுக்கலை. மனிதனுக்கு பாதிப்புவார் அமைப்பில் உற்சாகம் என்ற பேரில் இப்போ இதிலே ஒரு செய்தி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க, ஒரு மனிதர் வண்டி ஒட்டகத்தில் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறார். நமக்கு என்ன செஞ்சு வந்துடும், ஒரு ஆள் தூங்கினார்டா நமக்கு செய்தான் வந்துடும், வணங்கிட்டா. அது மாதிரி நபித்தோழர்கள் என்ன செய்யணும், மெதுவாக போய் அந்த கயிறு இருக்குது அதை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிறார், வணங்கிட்டா. இழுத்த உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, திடுக்கிட்டே யுத்தத்துக்கு போகிற டைமில் இழுத்துட்டு அப்படி இருக்கும், அவள் திடுக்கிட்டு எழுப்பிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுரவ்வி முஃமினுன் முஃமினா, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது. நான் ரசூலுல்லாஹ், ஒரு முஃமின் இன்னொரு மூமினுக்கு அவர் அவமானப்படுறதுக்கு நம்ம கைகொட்டி சிரிக்கு, இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் இல்லை. இது மற்றவனை வலிக்கிறத வச்சு நம்ம அது கால்நடைகளாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி,
தாவரங்களாக இருந்தாலும் சரி, வாய் பேச முடியாத சாதாரண என்னது ஜீவராசிகள் எதாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம் அச்சப்படுத்தி அவன் மனசு கஷ்டப்படுறதை வச்சு சந்தோஷப்படுறது. திருமண டைமில் மாப்பிள்ளை தூக்கிட்டு போயிடுறது, ஹஸ்பண்டை தூக்கிட்டு போயாச்சு, புது மாப்பிள்ளைக்கார அவர் இல்லை, இல்லாட்டி இங்கே லேடிஸ் மனைவி அல்லது என்ன ஒரு பெரிய ஒரு டிராக்டரில் கொண்டு போய் அவரை என்ன செய்கிறது இறக்குறது, என்னதான் சந்தோஷப்படுறாங்களா, என்டர்டெயின்மெண்ட். மற்றவனை அநியாயம் செஞ்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இஸ்லாம் என்ன செய்யாது, எங்களுக்கு அனுமதிக்க. இதெல்லாம் மோசமான கேவலமான என்னது செயல்பாடுகள். இஸ்லாம் இப்படி ஒரு எந்த செய்தியும் என்ன செய்ய அனுமதித்து, அதாவது இஸ்லாத்துடைய அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றது என்ன, ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக நேரம் வீணாகாத அமைப்பில் தொழுகை என்னது வீணாக போகாம அமைப்பில், பண வீண் விரயங்கள் இல்லாத அமைப்பில் ஒரு மனிதன் தன்னை உற்சாகப்படுத்தி அடுத்த நாளுடைய வேலைக்கு தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள முடியுமா, படிப்பிக்கிறதுக்கு என்னது உற்சாகப்படுத்திக் கொள்ள முடியுமா, இந்த மாதிரியான அதாவது மன எழுச்சிகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா, அவைகள் இஸ்லாம் என்ன செய்யுது அனுமதிக்குது. ஹராமான முறையில் மற்றவர்களை பாதிக்கிற முறையில் எங்கே எது நடந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன, அதாவது உயிருள்ள எதுவுமே இலக்காக்கப்படுவதை நபியர்கள் தடுத்தார்கள். ஒரு கோழியை எப்படி வச்சு என்ன செய்யறது, அதுக்கு அம்பேஞ்சி கொள்வது சரியாக இலக்கு போகுதா இல்லையா, ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதை தடுக்கிறாங்க. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. அதே போல் 2 சேவலை போர்க்குட்டி பார்த்து என்ன செய்கிறது சந்தோஷப்படுறது, இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க. எந்த மன உற்சாகத்தையும் தராது. இதில் ஒரு வெறியையும் ஒரு மிருகங்கள் தனக்கு பாதிக்கிறதையும் என்ன செய்யும், அது உண்டாக்கும். இது போன்றவைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திக்கிறாங்க. ஹராமான அமைப்பிலான விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இது ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒரு தனியொரு தலைப்பாக நான் அதை பேச வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய விஷயம் இஸ்லாமும் இலக்கியமும் என்ற ஒரு தலைப்பில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் பார்த்து சொல்கிறாரு, ஏதாவது கவிதை இருந்தால் கொஞ்சம் படிங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். எப்படி உமையா இப்னு அபி சல்த் அப்படி என்ற ஒருவருடைய கவிதை, அவர் ரசூலுல்லாஹ் காலத்திலையும் வாழ்ந்தார், அவருடைய கவிதை இருந்தால் கொஞ்சம் படிங்க. நாங்கள் ஒரு கவிதை நான் ரசூலுல்லாஹ்ங்களுக்கு படித்தேன். ஹியா நாங்கள் ரசூலுல்லாஹ் அப்படின்னா என்ன, அடுத்தது படிங்கண்ணா, அடுத்தது நான் அந்த பிரயாணம் ஃபுல்லாக நான் 100 கவிதையை படிச்சுட்டேன். எத்தனை கவிதை? 100 கவிதைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படித்து காட்டும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அடுத்தது படிங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாணத்தில் போய் ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கல, இந்த கவிதை 2 படிக்கிறதுக்கு 4 குர்ஆன் வசனத்தை ஹிஃபுல் பண்ணிக்கின்னு போயிருந்தா நல்லா இருக்கும். நல்லது தான், 4 குர்ஆன் வசனத்தை ஹிஃபுல் பண்ணுறது நல்ல, அதில் பிழை இல்லை. ஆனால் அதுக்கான என்னது சில இடங்களை நம்ம உருவாக்கிக்கணும். இங்கே மன உற்சாகம் குறைந்த இடம், மன உற்சாகங்கள் குறைந்த இடத்துக்கு கவிதை, மன உற்சாகம் அதிகமாக இருக்கிற இடத்துல குர்ஆன், அந்த இடத்துல குர்ஆனை மனனம் விடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, அவருக்கு கவிதை நாம் படித்து கொடுக்கவும் இல்லை, அவருக்கு தேவையும் இல்லை. அந்த ரசூல் அங்கே என்ன செய்கிறாங்க, கவிதையை சொல்லுங்கன்னு சொல்லி 100 கவிதைகள் என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கேட்கிற அளவில் இருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் தீவான், அதாவது உமையா இப்னு அபி சல்த் என்று தனி கவிதை நூலை அவர் என்ன செஞ்சிருக்குது வந்திருக்கு. பழைய காலத்தில் அவர் படித்த கவிதைகள் தனி நூலாக என்ன செஞ்சிருக்குது வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சிரித்து இருப்பதையும் இஸ்லாம் என்ன செய்யலை, தடுக்கவில்லை. ஆனால் ஒரு மனிதன் அன்றாட கடமைகளிலும் இறைவனுடைய விஷயத்திலும் எப்படி வாழணுமோ அதில் அது பாதிக்கமாக இருந்தால் அது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது என்பதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கி அதை உற்சாகமான முறையில் நடைமுறைப்படுத்திய மக்களாக அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.